happy and delighted to be in your midst today. உங்கள் அனைவரின் மத்தியிலும் இருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ந்து களி கூறுகிறேன். Yesterday evening we could meet some of you, and today many more have come. Please uphold us continuously in your prayers. நேற்று சாயந்தரம் உங்களில் சில பேரை நாங்கள் சந்திக்க முடிந்தது. இன்று நிறைய பேர் வந்திருக்கிறீர். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஜபங்களில் எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். I was so happy to see you singing and praising and praying to the Lord. நீங்கள் தேவனை ஆராதிக்கிறதை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். See, back in my place in Kerala, India, I wish our people were able to rejoice and worship the Lord as you do. எங்களுடைய நாட்டில் இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் நான் இருந்து வருகிறேன். உங்களைப் போல அவர்களும் தேவனை துதிக்கும்படியாக நான் துதித்தால் இன்று நலமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். So I bring you greetings from my own home church, Tiruvalla, Kerala. என்னுடைய சொந்த சபையான திருவல்லா சபையிலிருந்து உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். So when I go back, I will definitely tell about your joyful spirit and the love for the Lord and the love for the brethren. நான் திரும்பி செல்லும்போது அங்கு திருவல்லாவில் நீங்கள் எந்தவித உற்சாகமான ஆவியோடு தேவனை துதிக்கிறீர்களோ, எவ்வளவு உற்சாகமாக தேவன் மீது அன்பு கூறுகிறீர்கள் என்று நான் அவர்களுக்கு கண்டிப்பாக எடுத்துரைப்பேன். So the theme of our conference is, in my own words, the church, the dwelling place of God. இந்த மகா நாட்டிற்குரிய தீமானது நாம் தியானிக்க போவது நம்முடைய சபை, தேவனுடைய சபை விண்ணகத்துக்குரியது என்பது. So the key verse is John 14:23. இதற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனமாவது யோவான் அதிகாரம் 14:23வது வசனம். You already know that, but we will read that once again. உங்களுக்கு அந்த வசனம் தெரிந்திருக்கும், எங்கிலும் நாம் மீண்டும் ஒரு முறை அதை வாசிப்போம். John 14:23. யோவான் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். Jesus answered and said to him, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, If anyone loves me, he will keep my word. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். And my Father will love him. அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். And we will come to him and make our abode with him. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். This is speaking about a single believer or a disciple who is eager to keep the commands of the Lord, keep the words of the Lord. இந்த வசனம் யாரை குறித்து கூறுகிறது என்றால், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு விசுவாசியையும் ஒரு சீடனையும் குறித்து இந்த வசனம் கூறுகிறது. And Jesus says, the mark of your love, our love to the Lord, is in obeying his word. நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம் என்னவாக இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார் என்றால், அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிதலே அவரை நாம் நேசிக்கிறோம் என்பதற்குரிய அடையாளமாக இருக்கிறது என்று இயேசு கூறுகிறார். If some of us say that I love the Lord but doesn't keep his word, then that love is not genuine. நம்மளில் சிலர் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று கூறி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதிருந்தால் அது உண்மையான நேசமாக இருக்கிறதில்லை. So anyone who loves the Lord will keep his word. தேவனை யாரெങ്കിലും நேசித்தால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். And such a person, Jesus says, my Father also will definitely love him. அப்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனும் தங்கள் மீது அன்பு கூறுவார்கள் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். And my Father and myself, we both will come to him and make him our dwelling place. இயேசு என்ன கூறுகிறார் என்றால், அப்படி கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே தேவனாகிய பிதாவும் இயேசுவும் வந்து வாசம் பண்ணுவோம் என்று கூறுகிறார். So when a few people who love the Lord like this gather together, then the church is formed and God will make the church his dwelling place.
இதுபோன்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற விசுவாசிகள் சேர்ந்து வரும்பொழுது தேவன் சபையை உண்டாக்குகிறார். அது தேவனுக்கு பிரியமான சபையாக இருக்கிறது. We will read a few verses from Psalm 84. சங்கீதம் 84 சில வாக்கியங்களை நாம் வாசிப்போம். I am sure you are very much familiar with this psalm, and these first 4 verses we will just read only. I am not going to explain these things. சங்கீதம் 84 இருக்கிற முதலில் இருக்கிற 4 வாக்கியங்களை நாம் வாசித்தால் போதும். How lovely are your dwelling places, O Lord of hosts. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். My soul longed and even yearned for the courts of the Lord. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயும் தவனமாயும் இருக்கிறது. My heart and my flesh sing for joy to the living God. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. The bird also has found a house, and the swallow a nest for herself. Verse 3. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களிடையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. How blessed are those who dwell in your house. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். They are ever praising you. அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். So the sons of Korah is singing with us, how lovely are your dwelling places, O Lord of hosts. கோராவின் புத்திரர்கள் அப்படி இவ்விதமாக சேனைகளின் கர்த்தருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று பாடுகிறார்கள். So we will come to understand that presently, right now, the church of the living God is the abode or the dwelling place of God. ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகியதே அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். When the sons of Korah wrote this psalm, கோராவின் புத்திரர்கள் இந்த சங்கீதத்தை எழுதிய பொழுது, they never had a revelation or understanding about the church as the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமானது தேவனுடைய சபை என்கிற வெளிப்பாடு இந்த சங்கீதத்தை எழுதிய கோராவின் புத்திரர்களுக்கு அந்த காலத்தில் இருந்ததில்லை. That was the time when they had an earthly building, that is the temple of God, constructed according to God's plan. That only they had. அவர்கள் இந்த சங்கீதத்தை எழுதின பொழுது பூமிக்குரியதான ஒரு கட்டிடமாகவே தேவனுடைய ஆலயம், தேவன் கூறியபடி அவர்கள் கட்டின அந்த ஆலயமே இருந்தது. So but their hearts were so much eager to be present always in the house of the Lord. ஆனால் அவர்களுடைய இருதயமோ தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் தரித்திருக்கும்படியாக மிகுந்த வாஞ்சை உள்ளதா இருந்தது. In verse 3 we read the bird and the swallow. These birds have found a nesting place, a resting place in your temple, not only in your temple, in the altar of the Lord. சங்கீதம் 84 3வது வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் கூட தேவனுடைய ஆலயத்தில் மாத்திரமல்ல அந்த பீடத்தின் அடுத்தில் வசிக்கும்படியாக ஒரு இடம் கிடைக்கிறது. I was thinking, church should be a place not only for the children of God to find a place of rest. தேவனுடைய சபையானது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஒரு இளைப்பாறுதலை பெறக்கூடிய ஒரு இடமாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. It should not alone be a place where the Lord God will find rest. இது தேவனும் தம்முடைய இளைப்பாறுதலை கண்டடையுமாய் குறிய இரகமாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. There are many sparrows, there are many birds in the world, human beings who are moving around restlessly. தேவனுடைய பிள்ளைகள் அல்லாது உலகத்தில் தேவனை அறியாத எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த பறவைகளைப் போல. So the church must become a resting place for those people around us who are seeking for rest. தேவனுடைய சபையானது அந்த மாதிரி தேவனை அறியாது இருக்கிற மனிதர்களுக்கு கூட அவர்கள் தேவனை தேடும் ஒரு இடமாக மாற வேண்டும். And our church and the churches where you belong to, these churches should become really a welcoming place, a resting place for those sparrows who are wandering without rest.
இதுபோல இந்த சபையும் எங்களுடைய சபையும் தேவனை அறியாது உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த குருவிகளைப் போல் உள்ள மனிதர்களும் தேவனை அறிந்து அவருடைய இளைப்பாறுதலை பெறும்பெறக்கூடியான ஒரு இடமாக நமது சபை மாற வேண்டும். But before they find rest in the church, as Jesus invited us in Matthew 11, the last two verses, "Come to me, all who are weary and heavy laden, I will give you rest." அவர்கள் சபையில் வந்து இதுபோல இளைப்பாறுதலை பெறும்படிக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11 கடைசியில் கூறியது போல என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதலை பெறுங்கள் என்று கூறினது போல அவர்கள் வரக்கடவர்கள். So any sparrow, any bird that is wandering around now, I am speaking about human beings, not just birds. So they should first come to Jesus and find rest, true rest from their labor in sin. இப்பொழுது நாம் படிப்பது இந்த போல் பறவைகளை அல்ல, தேவனை அறியாது இருக்கிற ஒரு மனிதர்களை குறித்து நாம் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி தேவனை அறியாது இருக்கிற அந்த மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் வந்து முதலில் இளைப்பாறுதலை பெற வேண்டும். That is forgiveness of sin, பாவங்களின் மன்னிப்பும், and cleansing by the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தால் கழுவப்படுவதற்கும், peace with God, தேவனிடத்தில் சமாதானமும், and ceasing from all their efforts to make themselves good. தங்களுடைய சுயபலத்தால் தங்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் படுகிற எல்லா பிரயாசங்களிலிருந்து ஒரு விடுதலையும். That is the first rest that all of us, those who are born again, has found out in Lord Jesus Christ. மேற்கூறப்பட்டவைகளானதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் முதலில் பெற்ற இளைப்பாறுதலாய் இருக்கிறது. But in Matthew chapter 11, the next verse, Jesus calls us to take his yoke upon ourselves and learn from him. மத்தேயு 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நுகத்தை பெற்றுக்கொண்டு அவரிடம் இருந்து பழகிக்கொள்ளும்படியாக நம்மை அழைக்கின்றார். Why should we learn from Jesus? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் என்ன எதற்காக நாம் படித்துக் கொள்ள வேண்டும்? Because he is humble and meek. அவர் ஏனென்றால் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறார். So if we take up his yoke upon us and continue learning from Jesus, what will we get? நாம் அவருடைய நுகத்தை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டே இருந்தோமானால் நமக்கு என்ன நடக்கும்? First is rest from our human labor to make ourselves good and presentable to God. முதலில் நம்மளுடைய சுய பலத்தினால் நாம் செய்கின்ற நம்மளே நல்லவர்களாக மாற்றுகின்ற அந்த மனிதத்தன்மையான அந்த பாடுகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. But the second thing that Jesus promises us is again rest, but there we read, your souls shall find rest. அடுத்த இரண்டாவது வகையான இளைப்பாறுதல் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவது நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கூறுகிறார். How do you read it in Tamil? ஆத்துமாக்களுக்கு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Okay, I think in the original it is not your spirit, not our spirit, not the human spirit, but the human soul. Your soul shall find rest. மூல பதிப்பகத்தில் எவ்வாறு கூறப்பட்டது என்றால் நம்மளுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. So when we are born again, we come to a rest in our spirit. A spiritual rebirth is happening. நாம் மீண்டும் பிறந்த ஒரு விசுவாசி ஆகும் பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவியமாய் நாம் பிறக்கின்றோம். So what is soul rest? Finding out rest in our souls. ஆத்துமாக்களில் இளைப்பாறுதல் பெறுவதென்றால் என்ன? That means a person who has found soul rest will not get agitated when somebody speaks rudely to him. ஒரு மனிதனானவன் தன்னுடைய ஆத்மாவில் இளைப்பாறுதல் பெற்று அடைந்தால் வேற யாராவது அவனிடத்தில் மரியாதை குறைவாக பேசியாலோ அவனுக்கு கோபம் வராதிருக்கும். If you miss a bus which will take you to this meeting, then you will not get upset. நாம் இதுபோல ஒரு கருத்தரங்குக்கு வரும்போது நமக்கு பெற வேண்டிய வந்தடைவதற்காக ஒரு பேருந்து ஏற வேண்டும் என்று அதை நாம் தவறி விட்டு போனால் நமக்கு ஒரு மனக்கவலை வராதிருக்கும். So in different life situations, our soul, it is not our spirit, my mind, the soul that includes my mind, my emotions,
all my thinking in that area, I will slowly start getting more and more rest. நம்முடைய ஆத்மா என்பது நம்மளுடைய சிந்தையும் உணர்ச்சிகளும் கூடிய எல்லாம் இருக்கிற அந்த இடமாக இருக்கிறது. அந்த ஆத்மாக்குள்ளாக நமக்குள் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. So the dwelling places of God is something that makes the sons of Korah so much joyful. தேவனுடைய வாசஸ்தலம் அந்த கோராவின் புத்திரர்களை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றியது. In the book of Isaiah, the last chapter, in the first 2 verses we see something very similar to that. Isaiah 66. 66வது அதிகாரத்தில் இது போன்ற ஒரு காரியத்தை நாம் காண்கிறோம். Thus says the Lord, heaven is my throne and the earth is my footstool. Where then is a house you could build for me? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் actually in the English version which I am reading, there it is read, and where is the place that I may rest. இந்த ஆங்கில பதிப்பகத்திலும் எப்படி இருக்கிறது என்றால், அந்த கடைசியாக கூறப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று இல்லாமல், நான் வந்து இளைப்பாறும் இடம் எப்படி இருக்கிறது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. தங்கியிருக்கும் ஸ்தலம் தானா, I can come and live in your house, but if that house is full of noise and all kinds of wrong things, I will not be able to rest there. தங்கியிருக்கும் ஸ்தலமாக இருக்கலாம். அப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் உங்களுடைய வீட்டிற்கு வந்து அங்கு தங்கி இருந்தால், அந்த இடத்தில் மிகவும் சத்தமும் நிறைய காரியங்கள் போய்கொண்டிருந்தால் அங்கே எனக்கு இளைப்பாறுதல் பெற முடியாது. So the Lord God is asking, தேவன் கேட்கிறார், where is the place, where is the house where I can come and be at rest? நான் வந்து தங்கி இளைப்பாறுதல் பெறக்கூடிய இடம் எங்கிருக்கிறது என்று தேவன் கேட்கிறார். He is asking, are you able to build a house in such a way that where I can come and relax, be at rest? தேவன் நம்மிடத்தில் கேட்கிறது என்னவென்றால், உங்களால் எனக்கு ஒரு வாசஸ்தலம் கட்டப்பட முடியுமா? எப்படிப்பட்ட வாசஸ்தலம் என்றால், அங்கு வந்து நான் இருந்து இளைப்பாறக்கூடிய ஒரு வாசஸ்தலம் உங்களால் எனக்கு கட்டப்படக்கூடுமா என்று தேவன் நம்மிடம் கேட்கிறார். In the next verse he says, for my hand has made all these things, thus all these things came into being, declares the Lord. 2வது வசனத்தில் தேவன் கூறுகிறது என்னவென்றால், என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். So there is a question which King Solomon asked at the dedication of the temple that he built in 2 Chronicles chapter 6. 2 Chronicles இரண்டாவது நாளாகம் 6ஆம் வசனத்தில் ராஜாவாகிய சாலமோன் இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். In fact he is making a statement like this. அவர் ஒரு இது போன்ற ஒரு அறிக்கை இடுகிறார். Solomon is telling, ராஜா சாலமோன் கூறுவது என்னவென்றால், after dedicating the temple of the Lord, தேவனுடைய ஆலயத்தை dedication பிரதிஷ்டை செய்த பிறகு, you can read that in chapter 5 and 6 of 2 Chronicles. 2 நாளாகமம் 5 6ஆம் அதிகாரங்களில் நாம் அதை வாசிக்க முடியும். And Solomon is telling, I have built a house according to your direction. சாலமன் என்ன கூறுகிறார் என்றால், தேவனே உம்முடைய வார்த்தைகளின்படி நான் ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி இருக்கிறேன். In verse 12 we read, then he stood before the altar of the Lord in the presence of all the assembly of Israel and spread out his hands. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூறுவது என்னவென்றால், கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். He had made a bronze platform where he was kneeling and spreading his hands like this. ஒரு வெங்கல பீடத்தை ஏற்படுத்தி அதன் மேல் அவர் முழங்காலிட்டு தன்னுடைய கைகளை விரித்து அப்படி நின்றார். I was so touched and delighted when I saw almost all of you, when you are praying, stood, you knelt down, you raised your hands
I remembered what Solomon did on that day. நீங்கள் அனைவரும் தேவனை ஆராதிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு உங்கள் கைகளை விரித்து தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்தபோது அதை கண்டு என் மனம் மிகவும் மகிழ்ந்தது. இதுபோல் சாலமோன் ராஜா அங்கு கை விரித்து அந்த பலிபீடத்தின் முன் நின்றதை எனக்கு நினைவு கூட்டியது. And Solomon knew very well that the God who made the whole universe, heaven and the earth, everything, he cannot be contained in a magnificent temple like Solomon's temple. சகலத்தையும் சர்வத்தையும் உண்டு பண்ணின தேவன், நாம் காண்பவை காணாதவை எல்லாத்தையும் உண்டு பண்ணின தேவனுடைய அவ்வளவு சர்வ மகிமை வல்லமை பொருந்திய தேவனை ஒரு சிறிய நம் மனித கரங்களால் கட்டிய ஆலயத்துக்குள் அடக்க முடியாது என்பதை ராஜாவாகிய சாலமோன் மிகவும் அறிந்திருந்தார். In verse 18 he asks a question. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ராஜா சாலமோன் ஒரு கேள்வியை கேட்கிறார். But will God indeed dwell with mankind on the earth? தேவன் மெய்யாகவே மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? And he himself answers that question. அவர்தாமே அடுத்த வரிகளில் அதற்கு உத்தரமும் கொடுக்கிறார். Did you see that in your Bible? நீங்கள் உங்கள் வேதாகமத்தில் அதை காண முடிகிறதா? Verse 18, yeah. What is the second part? Indeed, behold, heaven and the highest heaven cannot contain you. அந்த கேள்விக்கு உத்தரமாக அவர்தாமே கூறுகிறார், இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. Then how much less this house which I have built? நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். So, as we know, God's desire to dwell among us human beings didn't start at this point. நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் மனிதருடைய மத்தியில் வாசம் பண்ண வாஞ்சையா இருக்கிறார் என்று. When God created Adam and Eve initially and put them in the garden of Eden, that was the desire of his heart. தேவன் ஆதாம் ஏவாளை முதலில் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்திருந்த பொழுது அதுவே அவருடைய வாஞ்சையா இருந்தது. I know all of you know that story in Genesis, right? நாம் அனைவருக்கும் ஆதியாகமத்தில் இருக்கும் அந்த கதையானது தெரிந்திருக்கிறது. Before sin came, before they disobeyed God, before they became independent, they had wonderful fellowship with their Creator. பாவமும் கீழ்ப்படியாமையும் வருவதற்கு முன்பு அவர்கள் தேவனிடத்தில், ஆதாமும் ஏவாளும் தேவனிடத்தில் நல்ல ஒரு அவர்கள் தேவனோட கூட சஞ்சரித்திருந்தார்கள். How was that possible? அது எப்படி சாத்தியமா இருந்தது? Because God created Adam and Eve in his image and likeness. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தன்னை போலவே அவர் படைத்திருந்தார். God is a spirit. தேவன் ஆவியாகவே இருக்கிறார். And Adam and Eve, Adam became a living soul when the Spirit of God was breathed on that lifeless body made from the earth. தேவன் ஆதாமின் நாசில் ஊதின பொழுது அவர் ஒரு ஜீவ ஆத்மாவாக மாறினார். But when sin came, பாவம் வந்த பொழுதோ what happened? That spirit became dead. அந்த உள்ளிருந்த அந்த ஆவி மரித்தது. And fellowship with God became impossible. தேவனுடன் சஞ்சரிப்பது சாத்தியமில்லாத ஒரு காரியமாக மாறியது. So they had to be driven out of the garden. அதனால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். But God didn't put an end to his plan. ஆனால் தேவன் தம்முடைய சித்தத்திற்கு அந்த இடத்தில் ஒரு முடிவு வைக்கவில்லை. Here and there God raised godly men from the descendants of Seth. வரலாறில் நாம் பார்க்கிறோம் ஓரொரு சமயங்களிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் எழுப்பினார். And men started worshipping God who is in heaven. மனிதர்கள் ஜீவனுள்ள தேவனை பரலோகத்தில் இருக்கிற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். And the people of God, godly men and women had godly appearances and blessings, here and there, but not in a full manner. அங்கும் இங்குமாக வரலாற்றில் நாம் காண முடிகிறது தேவனுடைய பிள்ளைகள் இது போன்ற தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தார்கள். And in Genesis we read the history of the beginning of the people of God Israel through Abraham. ஆதியாகமத்தில் நாம் படிக்கின்றோம் இஸ்ரேல் உடைய வரலாறு துவங்குவதை ஆபிரகாம் மூலமாக துவங்குவதை நாம் வாசிக்க முடிகிறது. So the children of Abraham were called Israelites, the people of God, and they were in Egypt for 430 years. ஆபிரகாமின் சந்ததியாகியவர் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் எகிப்து தேசத்தில் 430 வருடம் அடிமையாக வாழ்ந்தார்கள். And when they came out of Egypt under the leadership of Moses, God
told them to make a tabernacle, a tent in their midst. மோசேயின் தலைமையில் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த பொழுது தேவன் அவர்களிடத்தில் ஒரு கூடாரமும் செய்யும்படியாக பணியும்படியாக கூறினார். So the tabernacle was a meeting place where God and man can meet together. அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாசஸ்தலமானது தேவனும் மனிதனும் வந்து சந்தித்துக் கொள்ளும்படியாக ஒரு இடமாக அவர் பணிய கூறினார். It was not a permanent building like our church hall. இது போன்ற ஒரு நிரந்தரமான ஒரு கட்டிடமாக அது அமையவில்லை. It was a tent which could be moved. அது ஒரு கூடாரம் போல இருந்தது. அது எங்கு வேண்டுமானாலும் நம்ம அதை அசைத்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு போக முடியும். So wherever these 12 tribes of Israel, wherever they were moving, the tent also moved with them. இஸ்ரேலின் பல்வேறு ஜாதியானவர்கள் எங்கெங்கு அலைந்து போனார்களோ அங்கங்கு அந்த கூடாரத்தையும் எடுத்துக்கொள்ளும்படியாக கொண்டு போகும்படியாக இருந்தது. But the tabernacle was the place where God met with man. அந்த கூடாரமானது அந்த இடத்தில்தான் தேவன் மனிதனை சந்திக்கும் ஒரு இடமாக அவர் பணிக்க செய்தார். So we have read what Solomon was asking when he knelt down and prayed to God. சாலமோன் முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் ஜெபம் செய்த போது என்ன கூறினார் என்று நாம் பார்த்தோம். Will God dwell with mankind on the earth? தேவன் மெய்யாகவே மனுஷரோடே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? Initially in the Garden of Eden there was continuous fellowship with God and man. ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையாக ஒரு தொடர்ந்து அவர்கள் சேர்ந்து சஞ்சரிக்கும்படியாக ஒரு நிலைமை இருந்தது. And we have said that that continuous fellowship was lost. அதுபோல் தேவனிடத்தில் இருக்க அந்த சஞ்சரிப்பு வந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து துளைந்து அவர்கள் வெளியே வந்த பிறகு அது இல்லாது போனது. God couldn't come and dwell permanently with man. தேவன் மனிதனிடத்தில் வந்து எப்பொழுதும் வாசம் பண்ணுவது சாத்தியமில்லாது போனது. But then did God ever dwell among human beings? தேவன் மெய்யாகவே மனுஷரோடு எப்போதாயிலும் வாசம் பண்ணினாரா? If you fast forward 1000 years from the time of Solomon, சாலமன் வாழ்ந்த அந்த கால நேரத்திலிருந்து ஒரு 1000 வருடம் முன்பாக சென்றோமானால், we come to the Gospel of John. நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு வருகிறோம். In chapter 1 verse 14, what do we read? முதலாம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் முதலாம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? The word became flesh and dwelt among us. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். So he begins telling that in the beginning was the word. அவர் தொடங்கும்போது என்ன கூறுகிறார் என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Say how do the Bible begin in Genesis 1:1? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி வேதாகமம் துவங்குகிறது? You must be able to tell it without opening your Bible. In the beginning. அதை பாராமல் நமக்கு கூற வேண்டிய நிலையில் நாம் இருக்க வேண்டும். Genesis 1:1. Genesis 1:1ஆம் அதிகாரம். ஆதியில் தெய்வம். Yeah. So in the beginning God. Yeah. So here also John starts like that. In the beginning was the word. And he tells in verse 1 that this word was nothing other than God himself. This word was God. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று இருக்கிறது. ஆதியிலே என்று தொடங்குகிறது. அதேபோல் யோவான் 1ஆம் அதிகாரம் 1லும் யோவான் எப்படி துவங்குகிறார் என்றால் ஆதியிலே என்று துவங்குகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று கூறுகிறார். All things came into being through him. John 1:3. All things came into being through him. 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. And apart from him nothing came into being that has come into being. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. And in him was life, and the life was the light of men. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. So in verse 14 John is telling, 14ஆம் வசனத்தில் யோவான் என்ன கூறுகிறார் என்றால், and this word became flesh அந்த வார்த்தை மாம்சமாகி and made his tabernacle
among us, that is among man. அவருடைய கூடாரம் அதாவது வாசஸ்தலத்தை மனிதர்கள் மத்தியில் அவர் பணிந்தார் என்று கூறுகிறது. He dwelt among us. அவர் நம்மிடையில் வாசம் பண்ணினார். A person with flesh and blood. மாம்சமும் இரத்தமும் ஆகி அவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணினார். And we saw his glory. அவருடைய மகிமையை நாம் கண்டோம். Glory as the only begotten from the Father. அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. Full of grace and truth. சத்தியமும் Grace. கிருபையும் சத்தியத்தாலும் நிறைந்திருந்தது. So this, in the person of Jesus Christ, we can say in history, in human history, God dwelt among man, among us. நமக்கு அறிந்த மனித வரலாற்றிலே நம்மால் அதை கண்டு கூற முடியும். தேவன் மனிதரிடத்தில் வாசம் பண்ணினது எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மனிதனிடத்தில் வாசம் பண்ணினார் என்று. The first question is what Solomon asked, will God dwell among humans? முதல் கேள்வி என்னவென்றால் நாம் நாளாகமத்தில் பார்த்தது போல சாலமோன் ராஜா கேட்டது என்னவென்றால் தேவன் மனிதரிடத்தில் வாசம் பண்ணுவாரோ என்று. The second question is, has it ever happened in the history of humankind? இரண்டாவது கேள்வி, அது மனிதருடைய வரலாற்றில் எப்போதெങ്കിലും நடந்ததா என்று. The answer is yes. அதுக்குரிய விடை என்ன என்றால் God dwelt among us. தேவன் மனிதர் மத்தியில் வாசம் பண்ணினார். In the person of Jesus Christ, his only begotten son. தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மனிதர் தம்மில் வாசம் பண்ணினார். God, the creator of the entire universe. இந்த சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். He became a speck and became a human being in his created universe. சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக ஒரு சிறிய துரும்பாகவும் ஒரு மனிதனாகவும் இயேசு கிறிஸ்துவாகி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். And this is called incarnation. தேவன் இதுபோல நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணினார், மனிதனாய் வந்து வாசம் பண்ணினார். And this is something which intelligent people cannot understand. இந்த உலகத்திலே மிகவும் புத்திசாலிகள் என்று கூறப்படுகிற மக்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. In fact, it is a mystery of God. இது தேவனுடைய ஒரு விந்தையாய் இருக்கிறது. God who is limitless and who is omnipotent and omniscient, how can he limit himself into a human being like you and me? சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அளவற்ற சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனானவர் ஒரு மனிதனிடத்தில் எப்படி வந்து இருக்க முடியும்? The wise and intelligent people cannot still understand this. இந்த உலகத்திலே தன்னை ஞானவாணிகள் என்று கூறுகிறவர்களால் இதை இன்னும் புரிந்து கொள்ள முடியாது. But as Jesus told, if you can become like a child, God will reveal this to you through his Holy Spirit. ஆனால் இயேசு கிறிஸ்து கூறியதுபடி நீங்கள் ஒரு குழந்தைகளைப் போல் ஆனீர்களானால் தேவன் தம்முடைய ஆவியானவராலே இதை உங்களுக்கு விளங்கச் செய்வார் என்று. The natural man, even if he is intelligent, what does he say? இந்த உலகத்தில் நல்ல புத்திசாலியான ஒரு மனிதனாக கூட இருக்கலாம், அவன் என்ன கூறுவான்? For me to believe, I must first see. நான் ஒரு விஷயத்தை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அதை முதலில் நான் காண வேண்டும் என்று கூறுவான். It must be logically explained to me. அது எவ்வாறு நடக்கும் என்று விவரித்து கூறப்பட வேண்டும் என்று சொல்லுவான். Like in arithmetic, if 2 plus 2 is 4, like that I should be able to understand with my mind how God became man. அந்த உலகத்தின் ஞானவாணிகள் என்ன கூறுவார்கள் என்றால், எப்படி நாம் கணக்கு போடுவது 2 கூட்டல் 2 4 என்று நாம் கூறுவது போல தேவன் எப்படி மனிதனாக வந்தான் என்று அவனுக்கு நன்றாக விவரிக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்ப்பான். So the natural non-regenerate, unregenerate man will always say, I will see and then only I will believe. தேவனை அறியாத மனிதனானவன் நான் கண்டால் தான் விசுவாசிப்பேன் என்று கூறுவான். But one who has been born again, a child of God, who is becoming like a baby, he will say, I will first believe, then I will see. ஆனால் தேவனுடைய பிள்ளையாக மீண்டும் பிறந்த ஒரு மனிதனானவன் நான் முதலில் விசுவாசிப்பேன் அதன் பிறகு காண்பேன் என்று கூறுவான். Jesus told, if you believe, you will see the glory of God. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று. Actually, if you will see, you will not only see the glory of God, you will also see the work of God done in your life. நீங்கள் தேவனுடைய மகிமையை மாத்திரமல்ல, நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை மாத்திரமல்ல அவருடைய கிரியைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். So worship also is something like this. ஆராதனையும் இது போன்றதுதான். See, at the well in Samaria,
when Jesus was talking to that woman, her question was, which is the place for us to worship? சமாரியா நாட்டில் அந்த கிணற்றின் அருகே அந்த ஸ்திரீயானவரிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் கேட்டது என்னவென்றால், நாங்கள் எங்கு சென்று தேவனை தொழுது கொள்வோம், ஆராதிப்போம் என்று. She wanted to know which is the place. It was a place question. அந்த பெண்மணிக்கு எந்த இடத்தில் போய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த இடத்தை குறித்து கேள்வியாக இருந்தது. But if I may paraphrase Jesus' words, woman, it is not the question of a place, but it is the question of a person. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியது என்னவென்றால், அது எந்த இடத்தில் தேவனை தொழுது கொள்கிறோம் என்பது முக்கியமல்ல, தொழுது கொள்ளுகிற நபர் யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று முக்கியம் என்று அவர் கூறுகிறார். She wanted to know, is it in Jerusalem that we should worship or in Mount Gerizim, which is the place? நாங்கள் எருசலேமுக்கு சென்று ஆண்டவரை தேவனை தொழுது கொள்ள வேண்டுமோ, இல்லை என்றால் மலை கரிசேம் மலையில் சென்று ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமோ என்று அவர் கேட்கிறார். And Jesus was trying to tell her, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியது என்னவென்றால், it is not a place but a person. நாம் எந்த இடத்தில் தேவனை தொழுது கொள்கிறோம் என்பதல்ல, தொழுது கொள்ளுகிறவர் யார் என்று. Jesus told God is a spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார், தேவன் ஆவியாக இருக்கிறார். And the one who worships this God who is a spirit must worship him in spirit and truth. ஆவியாக இருக்கிற தேவனை தொழுது கொள்ளுகிற யாவரும் அவரை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். So we need to first believe what God says, then we will start seeing with our inner eyes open. தேவன் கூறுகிற விஷயங்களை நாம் முதலில் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நம்மளுடைய உள்ளான கண்கள் மூலமாக நாம் அவைகளை காண முடியும். So does God now live among men? இப்பொழுது தேவன் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறாரா? We saw that God became man and lived among us. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், தேவன் மனிதனாக மாறி மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்தார் என்று. And Jesus is no more with us in person. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நம்மிடையில் மனிதராக இல்லை. So after he was taken up to heaven, அவர் பரலோகத்தில் ஏறிய பிறகு does he now live among men? அவர் நம்ம மத்தியில் வாசம் செய்கிறாரா? The answer is again yes. அதனுடைய விடையானது ஆம் என்று இருக்கிறது. He lives in you, he lives in me. அவர் உங்களிலும் என்னிலும் வாசம் செய்கிறார். And when we come together, he lives among us as the body of Christ. நாம் ஒன்று கூடி வரும் பொழுது அவர் நம் மத்தியில் தேவனுடைய சபையாகிய சரீரமாய் நம்மிடத்தில் இருக்கிறார். 1 Corinthians 3:16 is well known to you, I think. 1 Corinthians 3:16, there we read, do you not know that you are the temple of God and the Spirit of God dwells inside of you. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? I hope you are familiar with these words. இந்த வசனம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். So if we know that what is the next step? நமக்கு அடுத்தபடியான நடவடிக்கை என்னவென்று அறிந்தோமானால், how many of you are sure that you are the temple of the living God? உங்களில் எத்தனை பேர் நீங்கள் ஜீவனுள்ள தேவன் வாசிக்கும் ஒரு ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many are there? Are you sure? நீங்கள் நிச்சயமாக கூற முடியுமா நீங்கள் தேவனுடைய சபையின் ஒரு ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று? How do you become the temple of God? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக எப்படி மாறினீர்கள்? Because God has purchased you. ஏனென்றால் தேவன் நம்மை மீட்டு கொண்டார். Not only that, I know that I am the temple of God because the Spirit of God lives inside me. தேவன் நம்மை மீட்டு கொண்டார் என்பதால் மாத்திரமல்ல, நாம் அறிந்திருக்கிறோம் தேவனுடைய ஆவியானவர் நம்முடையில் வாசம் செய்கிறார் என்று. If tomorrow somebody comes and destroys this building, what will happen? நாளை யாரெങ്കിലും வந்து இந்த கட்டிடத்தை அழித்து போட்டார்னால என்னவாகும்? We may not take revenge, but there will be law taking its course, there will be punishment for those who are doing it. நாம் சென்று அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, தேசத்தின் சட்டமானது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. So the word of God says that if you say that you are the temple of God and if you yourself destroy this temple, God also will destroy such a person.
தேவன் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் உங்களை தேவனுடைய ஆலயம் என்று கூறி நீங்கள் அந்த ஆலயத்தை சிதைத்து போட்டீர்களானால் உங்களுக்கும் தேவன் தண்டனை கொடுப்பார் என்று. And Jesus told, if 2 or 3 gather together in my name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியது என்னவென்றால், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடுகிறார்களோ. So when 2 or 3 gather, where will Jesus be? அப்படி 2-3 பேர் கூடி சேரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கிருப்பார்? Please tell me. எവിടെ இருக்கும்? எங்கிருப்பார்? In our midst. See, we two are there. He loves Jesus, I love Jesus. We belong to Jesus. So when we come together, Jesus is in our midst, inside of us, but in our midst also. Okay? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவரும் ஆண்டவரை நேசிக்கிறார். அப்படி ஆண்டவரை நேசிக்கிற 2 பேர் வரும்பொழுது அவர் நம் உள்ளிலும் இருக்கிறார், நமது மத்தியிலும் இருக்கிறார் என்று கூறுகிறார். So in the book of Revelation, when Jesus writes to the 7 churches in Asia Minor, also he says, I walk among the churches. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவது என்னவென்றால், அவர் அந்த 7 சபைகளின் மத்தியில் வசிக்கிறேன் என்று. So he is walking in our midst. So he is watching very carefully how we behave one another. அவர் நம் மத்தியில் வாசம் செய்து நாம் ஒருவருத்தரும் எந்த விதமாக நடந்து கொள்கிறோம் என்பதை அவர் கூர்ந்து கவனிக்கிறவராய் இருக்கிறார். So how are we being built together? நாம் எப்படி ஒன்றாக இணைத்து கட்டப்படுகிறோம்? In the book of Ephesians, epistle to the Ephesians chapter 2, we will read a couple of verses. எபேசியருக்கு எழுதிய நிருபம் அதில் 2ஆம் வசனத்தில் உள்ள ஒரு சில வசனத்தை நாம் வாசிப்போம். Verse 19 onwards, 2:19. எபேசியர் சபைக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து. So then you are no longer strangers and aliens, but you are fellow citizens with the saints and are of God's household. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. தேவருடைய வீட்டாராய் இருக்கிற. That means we belong to the household of God. தேவனுடைய வீட்டார் என்று கூறப்படுவது என்றால் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று. Then the next words, having been built on the foundation of the apostles and the prophets, Christ Jesus himself being the chief cornerstone. அடுத்த வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். In whom the whole building being fitted together is growing into a holy temple in the Lord. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. So Jesus Christ is the cornerstone. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாய் இருக்கிறார். And this church building, the building that is the body of Christ, is being built together. தேவனுடைய சபையானது எப்படி கூடி கட்டப்படுகிறது? Upon Christ Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மூலைக்கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதே அந்த சபை கட்டப்பட்டு வருகிறது. He is the foundation. அவரே அஸ்திபாரமாய் இருக்கிறார். No other foundation is allowed by God. தேவனாலே வேற எந்த ஒரு அஸ்திபாரமும் அனுமதிக்கப்படவில்லை. And what is the role of apostles and prophets? அதில் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளுடைய பணி என்னவா இருக்கிறது? They are like masons. அவர்கள் எல்லாம் அந்த கட்டிடத்தை கட்டுகிற ஒரு வேலையாட்களை போல இருக்கிறார்கள். They are helping the stones to be built together. அந்த கற்கள் ஒவ்வொன்றாக கட்டப்படுவதற்கு அவர்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். If an apostle or a prophet says that I am the foundation, then he is a false prophet or a false apostle. ஏதேங்களும் ஒரு அப்போஸ்தலனோ ஒரு தீர்க்கதரிசியோ நானே அஸ்திபாரம் நானே மூலைக்கல் என்று கூறினால் அவன் கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிறான், கள்ள போதகனாக இருக்கிறான். Because this building, which is made of living stones like you and me, is built for the glory of God. இந்த கட்டிடமானது ஜீவிக்கிற நம்மளை கொண்டு ஒரு ஜீவ கல்களால் கட்டப்படுகிற ஒரு கட்டிடமாக இருக்கிறது. அது தேவனுடைய மகிமைக்கென்று கட்டப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறது. It is being built as a holy temple of the Lord. அது தேவனுக்காக அவருடைய மகிமைக்காக கட்டப்படுகிற பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. It is the Lord's dwelling place. அது தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. So the church becomes that dwelling place
is it only when we gather together? நாம் அனைவரும் கூடி வரும்போது மாத்திரமா அது ஜீவனுள்ள தேவன் வசிக்கும் ஸ்தலமா இருக்கிறது? இல்லை சொல்லியிருக்கிறார். That means even when we don't meet together, we are still part of the church. Right? நாம் ஒருவர் சந்திக்கும் போது மாத்திரமல்ல, நாம் இதுபோல கூடி வராத சமயத்திலும் நாம் இன்னும் தேவனுடைய சபையாகவே இருக்கிறோம். When we are at home or when we are in our workplace or in our school or college, we are the dwelling place of God. நாம் சபையிலிருந்து வெளியே புறப்பட்டு போன பிறகு நாம் பணி செய்கிற இடத்திலோ வீட்டிலோ படிக்கும் இடத்திலோ இருக்கும் பொழுதும் நாம் தேவனுடைய வாசஸ்தலமாகவே இருக்கிறோம். For many years on Sundays, if somebody asks me when I am going on a Sunday morning, where are you going? ஒரு சிலர் என்னிடத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை நான் எங்கு போகிறேன் என்று என்னிடத்தில் கேட்டால், in my childhood days I used to say I am going to the church. என்னுடைய வாலிப காலத்திலே சிறுபிள்ளையான பொழுது நான் இப்படி கூறினேன், நான் தேவனுடைய சபைக்கு போகிறேன் என்று கூறினதுண்டு. Now for many years that's not the answer that I gave. ஆனால் இப்பொழுது நான் அப்படி கூறுவதில்லை. I don't know what you say if somebody asks you that question. உங்களிடத்தில் யாரெങ്കിലും ஞாயிற்றுக்கிழமை காலை எங்கு போகிறீர்கள் என்று கேட்டால் என்ன கூறுவீர்கள்? Sunday morning you are coming here, those who come here, and if somebody asks you on the way, Anna, எവിടെ போச்சே, நீங்கள் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வரும் பொழுது உங்களிடத்தில் யாராயிலும் அண்ணா அக்கா எங்கு போகிறீர்கள் என்று கேட்டால் என்ன கூறுவீர்கள்? You will say I go to the church, na? நான் சபைக்கு போகிறேன் என்று கூறுவேன். சபைக்கு. But I say I go to the church meeting. ஆனால் நானோ சபை கூடுகைக்கு போகிறேன் என்று கூறுவேன். Because I am already in the church. ஏனென்றால் நான் இப்பொழுது சபைக்கு போகாத நேரத்திலும் நான் தேவனுடைய சபையில் தான் இருக்கிறேன். When do we enter the church? When we cross that gate and come inside, is it then you become the part of the church? நாம் இந்த கதவை இந்த வாதிலை கடந்து உள்ளே வரும் பொழுது நாம் சபைக்கு வருகிறோம் என்று நினைக்கிறீர்கள்? So we have come for 3 days of special meetings of the church. நாம் இந்த 3 நாட்கள் சபை கூடுகைக்கு வருகிறோம். So we are already in the church even when you are at home. நாம் வீட்டில் இருந்த பொழுதும் நாம் சபையில் தான் இருக்கிறோம். And God is building us together. தேவன் நம்மை இணைத்து கட்டுகிறார். As a holy temple. ஒரு பரிசுத்த ஆலயமாக தேவன் நம்மை இணைத்து கட்டுகிறார். And Paul says, in whom, last verse, Ephesians 2:22, in whom you are being built together into a dwelling of God in the Spirit. எபேசியர் 2:22 அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். So there is a lot more to say about the church of the living God. தேவனுடைய சபையை குறித்து இன்னும் அதிக விஷயங்கள் நாம் பேசிக்கொண்டே போகலாம். We will hear about that tomorrow and day after and through other brothers also, but I am not going into that detail now. தேவனுடைய சபையை குறித்து இன்னும் அதிகமாக நாம் தியானிப்போம். நாளை மறுநாள் மற்ற சகோதரர் மூலமாக நாம் தியானிப்போம். But then now God is dwelling in his church. தேவன் அவருடைய சபையில் வாசம் செய்கிறார். But then what is God's plan for tomorrow? இன்று தேவன் தம்முடைய சபையில் வாசம் செய்கிறார். நாளை அவருடைய திட்டம் என்ன? Day after tomorrow? நாளை அதன் மறுநாள் என்ன திட்டம்? 100 years from now? இன்றிலிருந்து ஒரு 100 ஆண்டுகள் கழித்து தேவனுடைய திட்டம் என்னவா இருக்கிறது சபையை குறித்து? What is God's final plan about living among men? மனிதர் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறார். அதை குறித்து ஆண்டவருடைய கடைசி திட்டம் என்னவாக இருக்கிறது? We get a picture of that in the book of Revelation chapter 21. அதை குறித்து ஒரு உருவம் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் கிடைக்கிறது. Revelation 21, the first verse reads like this, then I saw a new heaven and a new earth. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். Verse 2, and I saw the holy city, New Jerusalem, coming down out of heaven from God, made ready as a bride adorned for her husband. 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And verse 3, 3ஆம் வசனம், I heard a loud voice from the throne. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். From the throne of God. அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். Behold, the tabernacle of God is among men.
தேவனுடைய வாசஸ்தலம் இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். That is going to happen in the future, immediate, very near future. இது எதிர்காலத்தில், நமக்கு அடுத்திருக்கிற எதிர்காலத்தில் இது நடக்கவிருக்கிறது. And that verse says, He, the Lord God, will dwell among His people, and they shall be His people, and God Himself will be among them. இந்த வசனம் கூறுவது என்னவென்றால், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். And no more death will be there. அதன் பிறகு எந்த ஒரு மரணமும் இல்லை, no more tears, துக்கம் இல்லை, no more mourning or crying, அலறுதல் இல்லை, all these things will pass away. வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். So we saw that like a bride who is made ready for the marriage, the wedding day, the church of God will be presented before Jesus Christ the bridegroom. நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவனுடைய சபையானது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல தேவனுடைய சபை அவருக்காக அலங்கரிக்கப்பட்டு வருகிறது. I don't know how it is here, but back in my place, you know, on the wedding day or sometimes days before that, the bridegroom doesn't do much of a makeup and all, but the bride is being made ready for the marriage. இங்கு எப்படி என்று தெரியவில்லை, அங்கு கேரளாவிலோ ஒரு கல்யாணத்துக்கு தயாராகும் மணவாளனும் மணவாட்டியும் இருப்பார்கள். அதில் மணவாளன் அவ்வளவாக எதுவும் அலங்கரிப்பு எடுத்துக்கொள்வதில்லை, ஆனால் மணவாட்டி மிகுந்த அலங்காரங்கள் எடுத்துக்கொள்வார். Is there any beauty parlor in this place? இதுபோல அழகு நிலையம் எதுவும் இங்கு இருக்கிறதா? Where the brides can make her appearance a little better? மணவாட்டிகள் சென்று அங்கு தங்களுடைய உருவத்தை வடிவை இன்று கூட்டிக் கொள்ளுமாறு இதுவும் அழகு நிலையம் இங்கு இருக்கிறதா? But let me say one thing, dear brothers and sisters. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு ஒன்று கூறுகிறேன். These are the days when we are being built together. This is the place. The church of God is the beauty parlor of the bride of Christ. இந்த காலமானது நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படுகிற இதுபோல ஒரு அலங்கரித்து ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு அழகு நிலையம் போன்றதாவது இந்த சபை இருக்கிறது. The church is not here to make you more beautiful in outward appearance, but to be beautiful inside. வெளிப்புறத்தில் அல்ல, நம்முடைய உள்ளான மனிதனில் நாம் இன்னும் அழகுள்ளவர்களாக மாறும்படியாக நம்மை ஆயத்தமாக்கப்படுகிற ஒரு ஸ்தலமாக இந்த தேவ சபை இருக்கிறது. The king's daughter is all glorious within Psalm 46. சங்கீதம் 46 நாம் பார்க்கிறோம், ராஜாவின் மகளானவள் உள்புறத்தில் மிகவும் அழகானவளாக இருக்கிறார் என்று. This applies to brothers also. இது நம்மளுடைய சகோதரர்களுக்கும் கூட பொருந்தும். Together as a corporate body of Christ, we are the bride of Christ. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தேவனுடைய சபையானவர்கள் அவர்களுக்கேற்ற மணவாட்டியாக இருக்கிறோம். So our bridegroom is very keen how we are getting ready, making ourselves ready for the great marriage of the Lamb. எப்படி ஒரு மணவாட்டி தன்னைத்தானே கல்யாணத்திற்கென்று திருமணத்திற்கென்று அலங்கரித்துக் கொள்வாரோ அதுபோல நாம் தேவ ஆட்டுக்குட்டியானவர் வருகைக்கு நம்மை அலங்கரிக்க வேண்டும். In Isaiah 66 verse 2 there is a small portion which I didn't read. Isaiah 66 ஏசாயா 66வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஒரு சிறிய பாகத்தை நான் வாசிக்கவில்லை. God is asking, where is my resting place? தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார், நான் இளைப்பாறுதல் கூடிய இடம் எங்கிருக்கிறது என்று. And what is the answer? He says, I have made all these things. Verse 2, all these things were created by me. That means I do not want an earthly building built by you. You know, we have made this building just for meeting together and to be encouraged one another. It is not to be a dwelling place of God. When we leave this place, it is just a building. When we are together, it is a dwelling place. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தாமே இவை அனைத்தையும், நான் பார்க்கிற அனைத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்கு இந்த உலகத்திலான இது போன்ற ஒரு கட்டிடம் தேவையில்லை. அவர் வாசம் செய்வதற்கு இது போல ஒரு கட்டிடம் தேவையில்லை. In verse 1 we read, where is the house, where is the dwelling place where I can come and find rest?
66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், where is the place that I may rest? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று. And சொஸ்ததிலே இருக்க, where is my resting place? நான் இளைப்பாறுதல் அடையும்படியான இடம் எங்கிருக்கிறது என்று தேவன் கேட்கிறார். As the last word, I am finishing. Just look in your Bible and see the second part of verse 2. இந்த 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உள்ள 2ஆம் பாகத்தில் உள்ள வசனத்தை கொஞ்சம் உற்று பாருங்கள். But to this one will I look. இப்படி எழுதி இருக்கிறது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று எழுதி இருக்கிறது. So what are the things described there? அதில் கூறப்பட்ட விஷயங்கள் என்ன? To him who is humble, சிறுமைப்பட்டு மனத்தாழ்மையுடன், and contrite of spirit, ஆவியில் நொறுங்குண்டு, and who trembles at my word. என் வசனத்துக்கு நடுங்குகிறவன். 3 qualities. 3 குணாதிசயங்கள் நமக்கு தேவை. Can you repeat with me what are these 3 qualities அதை நீங்கள் looking for? தேவன் காணவிருக்கும் இந்த 3 குணாதிசயங்கள் என்னவென்று நீங்கள் என்னோடு சேர்ந்து கூற முடியுமா? ஒன்றாவது எதானா? முதல் மனத்தாழ்ச்சி அல்ல, humble. மனத்தாழ்மை, முதலில் மனத்தாழ்மை. Then contrite in spirit. இரண்டாவது ஆவியில் நொறுங்குண்டவன். Yeah. மூன்றாவது third one வசனத்துக்கு நடுங்குகிறவன். Are we like that? நாம் அதுபோல் இருக்கிறோமா? Then God's promise is there for us. அப்படி என்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. அங்கனே அப்படி உள்ளவரே நான் கடாட்சிக்குன்னு சொல்லி இருக்கேன். I will look. Yeah. Definitely we want God to look at us. அப்படிப்பட்டவனை தேவன் நோக்கி பார்ப்பேன் என்று கூறுகிறார். இது போன்ற குணாதிசயங்கள் உள்ளவரை தேவன் நோக்கி பார்ப்பார். But why does he look at me? அவர் ஏன் என்னை பார்க்க வேண்டும்? So that he can come and rest inside me. ஏனென்றால் அவர் என்னை அப்படி பார்த்து என்னிடத்தில் வந்து இளைப்பாறுதல் அடையும்படியாக. So that I become the resting place of God. அப்படி செய்தால் நான் தேவன் இளைப்பாறும் ஒரு இடமாக நான் மாறுவேன். As a church together we can become the dwelling place of God. நாம் தேவனுடைய சபையாக அனைவரும் அதுபோல தேவன் வந்து தங்கி இளைப்பாறும் ஒரு இடமாக மாற முடியும். So as we hear God's word in the coming sessions, இது போன்று வரவிருக்கிற கூட்டத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, may the Holy Spirit of God make us more humble. தேவனுடைய ஆவியானவர் நாம் எல்லாவரையும் இன்னும் மனத்தாழ்மை நிறைந்தவராக மாற்றட்டும். Let the Spirit of God make us more contrite in our spirit. நாம் ஆவியில் இன்னும் நொறுங்குண்டவர்களாக மாறுவோம். And may the Lord make us more a people who tremble at the word of God. தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய், பயந்து நடுங்குகிறவர்களாய் நம்மை இன்னும் தேவன் மாற்றட்டும். Taking God's word seriously. ஆண்டவருடைய வசனத்தை இன்னுமாக நாம் நடுங்கி கைக்கொள்ளும்படியாக. Praise the Lord. Thank you for listening. I know many of you are very tired and sleepy. I think before Brother Ratnamar comes and speaks, we can probably just rise or something, sitting or something, we can refresh ourselves, sing a chorus or something, and then we can continue to listen to him a little more. Thank you. Praise the Lord. நீங்கள்லாம் கொஞ்சம் களைத்து இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் பிரதர் அடுத்து வந்து பேசுவதற்கு முன்னாடி வேணுமென்றால் ஒரு பாடல் பாடலாம், അല്ലെങ്കിൽ எழுந்து இருந்து அமரலாம் மீண்டும். Praise the Lord. நாம் கேட்ட இந்த சத்தியங்கள் அனைத்தும் மிகவும் பரவசமானது. என்ன பரவசம் என்று சொன்னால், உங்களுடைய ஜனாதிபதி, இந்த ஜனாதிபதி விடுங்கள், சின்ன நாடாக இருக்கிறபடியால் பெரிய அமெரிக்க ஜனாதிபதி உங்கள் வீட்டில் வந்து வாசமாக இருக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? பிரதர் ஜஸ்டின், எழுந்திருங்கள் பிரதர். உங்கள் வீட்டிற்கு இன்று ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் வந்து என்ன செய்கிறார்? அமெரிக்க ஜனாதிபதி வந்து வாசம் செய்ய போகிறார், தங்க போகிறான்னு சொன்னால் என்ன செய்வீர்கள்? யூ வில் பி ரன்னிங், அங்கே ஓடுவீர்கள், அதை ஆயத்தம் செய்வீர்கள். அந்த சூத்தையெல்லாம் என்ன செய்வீர்கள்? சூத்தைன்னு சொல்லுவாங்க, சூத்தையெல்லாம் அகற்றி விடுவீர்கள், க்ளீன் பண்ணுவீர்கள், அப்படி செய்வீர்கள், இப்படி செய்வீர்கள். அந்த ஃப்ரேம் இங்கே கொண்டு வருவாங்களா? இட்ஸ் ஓகே. அது இது ஃப்ரேம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பிரதர். அதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணார், அந்த ஃப்ரேம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தட்ஸ் கரெக்ட். எல்லாம் செய்ய மாட்டீங்களா? ஸோ வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள். நமக்குள்ளே யார் வாசம் வருகிறார்? அந்த எபேசியில் வாசிக்கிறோம், கிறிஸ்து உங்களுக்குள்ளே என்ன செய்வாராக? வாசம் செய்வாராக. கிறிஸ்து உங்கள் பாவங்களை கழுவுவது என்பது வேறு, அவர் வந்து வாசம் செய்கிறக்குரிய ஒரு ஆயத்தமுள்ள ஒரு வீடாக இருப்பது என்பது வேறு. சரிதானே? பட் எவ்வளோதான் நாம் பாவ மன்னிப்பை பெற்றும், எவ்வளோதான் நாம் நம்முடைய பரிசுத்தமாகுதலை பெற்றும் சபையிலே இருந்து
நாம் சுத்திகரிக்கப்பட்டும் வாழ்ந்தாலுமே கூட ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் என்னவென்று தெரியுமா? ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் இன்று ராத்திரி முழுவதும் நைட்டு 12 மணிக்கு வரப்போகிற ஜஸ்டின், உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த அவர் பேர் என்ன, ட்ரம்ப், அவர் ஜனாதிபதி வரப்போகிறாரு, அமெரிக்க ஜனாதிபதி கழுவினாலும் அவர் வந்து இறங்கினவுடன் யார் ஜஸ்டின் வீடு என்று பார்க்கும்பொழுது, உள்ளே நுழைய பார்க்கும்பொழுது என்னமோ நாறுகிறது என்று அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாகிவிடும். அவ்வளோ தூரம் வந்து ஜஸ்டின் வீட்டுக்கு வந்து அவர் வாசம் பண்ண முடியவில்லையே, சும்மா வாருங்கள், சும்மா வாருங்கள். அதெல்லாம் சும்மாலாம் வர முடியாது. நான் வந்தால் எப்படி இருக்க வேண்டும்? நலமாக இருந்தால்தான் உள்ளே வருவேனே அல்லாமல் இப்படி எல்லாம் நான் தங்கி பழக்கமில்லை. போகட்டும், பெரிய பங்களா வேண்டாம், பெரிய ஏசி வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம் என்று தான் வந்திருக்கிறேன். சுத்தமாக இருக்கக்கூடாதா? நான் என்னத்தை கேட்டேன் உங்களிடத்தில்? சுத்தமில்லை இறையும் தானே கேட்டேன். அதுவாக இருக்கிறது இங்கே வந்தாலே கொஞ்சம் என்ன செய்கிறது, ஏதோ ஒன்று நாறுகிறது, ஏதோ ஒரு கருவாடு வாசனை அடிக்கிறதே. இல்லை எல்லாம் எடுத்து போட்டு விட்டேன்னு, இல்லை எங்கே இருக்கிறது, அங்கே ஒரு பொட்டலம் இருக்கிறது என்று அப்புறம் நீங்கள் எடுத்து போடுவதும், அங்கே ஒரு அசியமான இன்னொரு பொட்டலத்தை எடுத்து போடுவதும் செய்தால், இந்த பாருப்பா நான் 1 மணி நேரம் கழித்து வருவேன், அதற்குள்ளே நினைச்சி சுத்தம் பண்ணி வை என்று சொன்னாலும் அவர் 100 மணி நேரம் கழித்து வந்தால் கூட சுத்தமாக்க முடியாது. அவரால் வந்து படுக்கவே மாட்டார், தங்கவே மாட்டார். வாசம் செய்வது என்று சொன்னால் உங்களோடு அமர்வது, உங்களோடு புசிப்பது, உங்களோட தண்ணீர் குடிப்பது, உங்களுடைய டவலை எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கொள்வது, உங்களுடைய பாத்ரூமுக்குள் போவது, உங்களுடைய லெட்ரினுக்குள் போவது, எல்லாமே அவர் செய்வார். எல்லாம் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் he will come. அவர் உள்ளே வந்து ஈவன் ஸ்லீப்பிங், உங்களோடு ஒரு பெட்டை வைத்து அங்கே விரிப்பது, சீசலோடு இயேசு அந்த கடலின் அடித்தட்டிலே படுத்து உறங்கினார் அல்லவோ, அப்படி அவர் தங்கியிருப்பது என்றெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறதே, அதை பழைய ஏற்பாட்டிலே இருந்த ஒரு பகுதி. அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த பகுதி வேறு, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பகுதி நாம் யார் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா? என்ன உடன்படிக்கை? இயேசுவின் சொந்த இரத்தத்தினாலேயே நாம் மீட்கப்பட்டோம். பழைய உடன்படிக்கையிலே ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். ஆனால் திரும்பி பாவம் செய்து விட்டால் மறுபடியும் ஓடி ஓடி என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆட்டுக்குட்டியை இரத்தத்தை சிந்த வேண்டும், காலமெல்லாம் சிந்த வேண்டும். ஆனால் இயேசு நமக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே தினம் தன்னையே ஒரு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை அவர் கழுவி நம்மை அவர் சுத்தம் பண்ணினாரே. we are in the new covenant. இப்பொழுது உள்ளது பழைய கவனன்ட்டில் உள்ளது என்னவென்றால், பழைய உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், பில்ட் மீ எ சர்ச், எனக்கு ஒரு தங்குமிடத்தை ஆயத்தம் செய் என்று மோசேக்கு கட்டளையிட்டார். ஜஸ்டின், நான் வருகிறேன், அமெரிக்காவிலிருந்து வருகிறேன், உன் வீட்டில் வாசம் பண்ண போகிறேன், உன் வீட்டை ஆயத்தம் பண்ணு என்று சொன்னால், இவ்வளோதான் கஷ்டப்பாடுபட்டு ஆயத்தம் பண்ணினாலும் அது நிலையான ஆயத்தமாய் இல்லாமல் போய்விட்டது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, இக்கபோத் என்று பெயர். இக்கபோத் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய சமூகம் இந்த கூடாரத்தை விட்டு விலகிற்று. முதலாவது மோசையை கட்டினாரே பாருங்கள், கர்த்தர் சொன்னபடி இல்லாமல் செய்தான். அவன் அப்படி ஒரு அப்பழுக்கற்ற உண்மையோடு அவன் ஆலயத்தை அவன் கட்டியிருந்தாலும், அவர் இளம் சிகப்பிலே ஒரு நூலை வைத்து தைக்க சொல்லுவார், இவ்வளோ அடி உயரம், இவ்வளோ அடி அகலம் என்று சொல்லுவார். ஐயோ, அவரிடத்தில் அவர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தால் கிட்டத்தட்ட 60க்கு மேல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அந்த 60க்கு மேல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? மோசே கர்த்தர் சொன்னபடி செய்தான், மோசே கர்த்தர் சொன்னபடி செய்தான். அப்படி அவர் ஜஸ்டின்டில் வந்து அந்த ட்ரம்ப் வந்து அந்த அந்த ரைட் ஹேண்ட் வரும்பொழுது அங்கே நல்ல சென்ட்டு போட்டு வைத்திருக்கணும், அங்கிட்டு நேராக அங்கே போனால் அங்கே வலுவலு என்று பாதை போட்டு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் செய்து வைத்தால் செய்து விட்டேன் ஒரு 10 செய்து விட்டேன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு சலிப்பு வந்துவிடும். என்னையா இது ஒரேடிய இதையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று எண்ணுவோம். ஆனால் மோசே என்ன செய்த தெரியுமா? மோர் தென் 60 தடவைக்கு மேலாக ஏராளமான கட்டளையை கொடுக்க, கர்த்தர் சொன்னபடியே நான் செய்தேன், நீ சொன்னபடியே நான் செய்தேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா? தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் மோசே, அந்த அற்புதமான அந்த மோசே. ஆனால் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஓல்டு கவனன் நியூ கவனன், அவ்வளவுதான். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவுதான் அவர் சொன்னபடி செய்து அதை கட்டி வைத்தாலுமே கூட, ஒரு நாள் மோசே இங்கே ஒரு போர்டை மாட்டு, இங்கே ஒரு சூழ்நிலையிலே அவர் சொன்னார்,
இங்கே நான் தங்கப் போவது இல்லை. தேர் இஸ் சம்திங் ராங் ஹியர். சில தவறுகள் இந்த மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. நான் இங்கே தங்க போவதில்லை. பில்ட் மீ அனதர், கோ டு அனதர் பிளேஸ், இன்னொரு இடத்திற்கு போய் இதே போலவே அந்த கூடாரத்தை போடு என்று சொல்லி வைத்து விட்டார். அங்கே போய் ஒரு கூடாரத்தை போட போகும்பொழுது, இது உள்ளே இருக்கிறது இருந்து விட்டு போகட்டும், செகனா மகிமை கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம் எடுத்து செல் என்று கூறிவிட்டு, இது என்ன செய்வது, யாரும் தப்பாக இந்த இடத்துக்கு வந்துவிடக்கூடாது, ஆகவே ஒரு போர்டை ஒன்றே போட்டுவிடு. என்ன போர்டு? இக்கப்போத். என்ன போர்டு போட சொன்னார்? இக்கப்போத், தேவனுடைய மகிமை அல்லது தேவனுடைய சமூகம் விலகிற்று என்ற ஒரு போர்டை அவர் போட வைத்து விட்டார். வாட் இஸ் சேட் திங். எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையை பாருங்கள். தாவீது காலம் வரைக்கும் அப்படித்தான் அது இருந்தது. ஒரு நாளில் அவர் கட்டின, மோசே கட்டின அந்த வீடு, அவருக்காக கட்டின வீடு நன்றாக இருந்தாலும் கொஞ்ச நாட்களிலே இக்கப்போத்தாய் மாறிவிட்டது. தேவன் வந்து வாசம் செய்ய முடியாத இடமாய் போய்விட்டது. ஆனால் புதிய ஏற்பாடு என்று சொல்வது அப்படி அல்ல சகோதர சகோதரிகளே. we are in a privilegious place. ஒரு ஆச்சரியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். என்ன தெரியுமா? அவர் சொன்னார், I will build my church. நான் என் சபையை, அவரே வந்து கட்டிட்டால் எப்படி இருக்கும்? ஜஸ்டின், நான் வருகிறேன், அமெரிக்கா தேசத்திலிருந்து ஜனாதிபதி ட்ரம்ப் வருகிறேன், வந்து என்னோடு கூட 10 ஹெலிகாப்டரிலே ஆள் வருவார்கள், அவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய உடன் ஊழியர்கள் தூதர்கள் வருவார்கள், அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மாளிகையை காலையிலிருந்து சாயங்காலத்துக்குள் கட்டி முடித்து விடுவார்கள். மாலையில் நான் நினைச்சுவேன் வருவேன் என்றிருந்தால் ஒரு கவலையும் இருக்காது ஜஸ்டினுக்கு. அவரே வருவாராம், அவரே வீட்டை கட்டுவாராம், அந்த வீட்டிற்கு வந்து அவரே நினைச்சுவாராம், வாசம் செய்கிற வீட்டிற்கு வருவார் என்று சொன்னால் மகிழ்ச்சி இல்லையா? உங்களை பார்த்தால் நீங்களே கட்டுவதை போல் இருக்கிற கன்னத்தில் கை வைத்து விட்டீர்களே. நீங்களே தான் கட்டித்தான் அவருக்கு வாசஸ்தலத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணீர்கள். த கிரேட் டிஃபரன்ஸ், பெரிய ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், விண்ணகமே அவருடைய சபையின் வாசஸ்தலமாய், வானகமே வந்து எங்கே தங்கிவிடும், சபையிலே வந்து வாசம் செய்துவிடும். நீங்களே அவருடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது, யூ வில் பி ஹிஸ் டுவெல்லிங் பிளேஸ், நீங்களே டுவெல்லிங் பிளேஸாக இருக்கும் பொழுது, ஹீ வில் ப்ரிப்பேர் யூ, உங்களே அவர் ஆயத்தம் செய்வார். ஏசு எப்படி அவர் குறிப்பிட்டு சொன்னார் என்று தெரியுமா? ஐ வில் ப்ரிப்பேர் எ பேலஸ் ஃபார் யூ, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்வேன், ஆயத்தம். இஸ் ஒண்டர்ஃபுல் திங். அவரே வந்து ஆயத்தம் செய்கிறார். எதற்கு? ஐ வில் டுவெல் தேன், அங்கே வந்து வாசம் செய்யும்படி, உன்னிடத்தில் வந்து வாசம் செய்யும்படி நானே ஒரு ஸ்தலத்தை கட்டுவேன் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா இல்லையா? விடுதலை தீவிலே வந்து ஆண்டவர் வருவார், அவரே வந்து என்ன செய்வார், ஒரு சபையை கட்டுவார். கட்டி ஏன் எதற்காக கட்டுகிறார்? சும்மா ஃபேன்சிக்காக இல்லை, ஒரு நல்லா எப்படி கட்டியிருக்கிறோம் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது கட்டுறோம் அல்லவா, அது மெச்சிக்கொள்வதற்காக அவர் வருவார். அதே சாலமோன் காலத்திலே 40 வருடங்களுக்கு மேலாய் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை கட்டப்பட்டது அல்லவோ. பாருங்கள் எப்படிப்பட்ட கட்டடத்தை பார்த்து, இதை உடைத்து நீங்கள் போடுங்கள், நான் அதை என்ன செய்ய திரும்ப கட்டுவேன் என்று எவ்வளவு லேசாக இந்த மனுஷன் சொல்கிறான் என்று சொல்கிற போல அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த கட்டடம் அல்ல. ஹி வில் பில்ட் ஏ சர்ச், ஒரு சபையை அவர் கட்டும் பொழுது ஹீ இஸ் தேர், அங்கே அவர் வாசம் செய்வார். ஹீ பில்ட் மீ, என்னை அவர் கட்டுகிறார். we are built together in him என்று எபேசியரிலே சொல்வார். அவருக்குள்ளாக நாங்கள் கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லும் பொழுது, he is building me, preparing a place so that he dwell in me, எனக்குள் வாசம் செய்யும்படி. every day he is doing that. இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் என்றுடைய பொருள் என்னவென்றால், அவருடைய சத்தத்தை தினசரி கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். என்னபடி எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் 3 வாசிக்கிறோம். இஃப் யூ ஹியர் ஹிஸ் வாய்ஸ் டுடே என்று சொன்னால், இதை வைத்து அப்படி அவர் சொன்னார், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னால் அர்த்தம் என்னவென்று தெரியுமா? ஹீ இஸ் ஆல்சோ காட், அவரும் தேவன் தான். அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லும் பொழுது, மூவரும் ஒன்றாக இருக்கிறாள் என்று கூறும் பொழுது, இந்த ஃபார்ம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் வடிவிலே நமக்குள் வந்து வாசம் செய்தார் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? மோசேயை விட ரொம்பவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான் என்று இருக்கக்கூடிய அளவிற்கு ஹி வில் டுவெல் வித் யூ, அவர் வருவார், புறாவின் வடியிலே வருவார், உங்களிடத்திலே வந்து வாசம் செய்வார். எத்தனை பேர் பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள் சிஸ்டர்ஸ்? என்னால் இப்படி நல்லா தூக்குங்க. ஏன்னா நான்
அதற்கு சொல்வதற்கு மகிழ்ச்சி வேண்டாமா? எத்தனை பேருக்கு 10 கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டால் எப்படி கை தூக்குமோ அப்படி தூக்குங்களேன். எத்தனை பேருக்கு பசுத்தானி பெற்றுக்கொண்டீர்கள்? ஏன் வெரி குட், நன்றாக தூக்குங்கள். பயமாக இருக்கிறதோ? வெரி குட். இத்தனை பேர் பசுத்தானி பெற்றிருக்கிறீர்களா? வெரி நைஸ். இங்கே பார் சொல்லுங்கள், எத்தனை பேர் பசுத்தானி பெற்றிருக்கிறீர்கள்? எதற்காவது கை தூக்கும் என்று சொன்னாங்க. நிஜமாக பெற்றிருக்கீர்கள். இப்படி நிலை ஸ்ட்ரைட்டாக கை தூக்குங்கள். தட் இஸ் ஒண்டர்ஃபுல். அப்படிலாம் இருக்கும் பொழுது எதற்கானில் அந்த பரிசுத்தான விஷயம் பெற்றீர்கள் என்று தெரியுமா? எதற்கு அவர் பிதா வாக்கு தத்தம் செய்து அந்த பரிசுத்தாவின் உள்ளத்தில் தங்கினார் என்று தெரியுமா? டுவெல்லிங், நான் அவனிடத்திலே வாசம் செய்வேன். ஐ வில் ஸ்டே தேர், அங்கே தங்குவேன். பட் அவர் சொன்னார், ஐ வில் ப்ரிப்பேர் யூ, உன்னை ஆயத்தம் செய்வேன். உனக்காகவே நான் என் ரத்தத்தை நான் சிந்தினேன், உன் பாவங்களை நான் கழுவுவேன். அண்ட் ஆல்சோ தட் பிளட், என் ரத்தத்தினாலே உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிப்பேன், சுத்தமும் செய்வேன். பின்பு என்னுடைய வார்த்தைகளை நானே அருளி தந்து, டூ லைக் திஸ், டூ லைக் தட், இதை இப்படி செய் அப்படி செய் என்று சொல்லுகின்ற அதை வார்த்தைகளை நானே கொடுப்பேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அதற்குரிய அத்தனை ஏதுகரங்களையும் உனக்கு நான் கொடுத்து விடுவேன். அந்த நூலை எடுத்துட்டு இதை மாற்றி, அதை செய்து இதை மாற்றி என்று சொல்லிவிட்டால் போதும். இந்த கட்டடம் கட்டுவதற்குரிய இந்த சவுண்ட் சிஸ்டத்தை செய்வதற்குரிய எல்லா ஸ்பீக்கரும் இறங்கிவிட்டது, எல்லாம் ஆம்பிளிஃபையர்களும் எல்லாம் இறங்கிவிட்டது. முடிந்தவுடன் எங்களுக்கு ஒன்றும் நீங்கள் ஆம்பிளிஃபையரை ஓப்பன் பண்ணிங்க என்று இல்லை என்று நோ 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 இல்லை என்று சொல்லாதீர்கள். எல்லாம் வாசலிலே லாரியில் இறங்கிவிட்டது. எல்லாம் போய் என்ன செய்யுங்கள், ஃபிட்டப் பண்ணுங்கள் என்றால் ஃபிட்டப் பண்ண வேண்டுமா வேண்டாமா? சொல்லுங்களேன், ஃபிட்டப் பண்ண வேண்டுமா? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்பதை போல் ஃபிட்டப் பண்ணுவது கூட செய்ய மாட்டீர்களா? எஸ், அதுபோல் அவர் வருவார், உங்களுக்கு வாசமாக இருப்பார். எவ்வளோ காலம் கீழ்ப்படிய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆட்டேங்கப்பா, எப்படிடா கீழ்ப்படி, காலமில்லாமல் கீழ்ப்படி வேண்டுமா? ஒரு வாலிபன் என்னிடத்தில் கேட்டான், பிரதர், இன்றைக்கு நான் பாலி இச்சையை நான் ஜெயித்து வாழ்ந்து விட்டேன், ஆனால் என்று சொன்னார். என்ன ஆனால்? நாளை என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை என்று சொன்னார். பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்னது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னார், அன்றன்றுள்ள பாடுகள் அன்றன்றைக்கு போதும், இன்றைக்குடைய பாடுகள் இன்றைக்கு போதும். பிறகு சிலுவை வாழ்நாளெல்லாம் சுமக்க வேண்டும், கஷ்டமாக தோன்றியது. பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறதே. அனுதினமும் எவ்ரி டே, ஒவ்வொரு நாள் சுமந்தால் போதும். சிலுவை எத்தனை நாள் சுமக்க வேண்டும்? ஜஸ்ட் ஒன் டே. ஆண்டு வருகிறார் வைத்துக் கொள்ளுமே, நைட் 12 மணிக்கு வரப்போகிறார், நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது வருகிறார் என்றால் அந்த ஒரு நாள் சிலுவையை சுமக்க வேண்டும் என்றால் எப்படி சுமக்க வேண்டும்? வித் ஆல் கேர்ஃபுல்னஸ், அவ்வளவு கவனத்தோடு. யாரும் எந்த ஒரு மனத்தாங்களை ஏற்படுத்தினால் அதற்கு மனத்தாங்கள் அடையாதபடியும், அங்கே மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ள முடியும், நிகழ்ச்சி வந்தால் மகிழ்ச்சியை இழக்காதபடியும். இழந்து விட்டேன் என்றால் தேவனுடைய ராஜ்யமே என்னை விட்டு பறிபோய் விட்டது என்று அர்த்தம். அப்படியெல்லாம் போய்விடாதபடி கவனமாக இருந்து சிலுவையை சகித்து, துன்பங்கள் உங்களை பார்த்து நாயை பேய் என்று வரும் சொல்லி போய் கொண்டிருக்கும் பொழுது டே என்று சொன்னால் கூட கோபம் வரும். இப்போ நாயை பேய் சொன்னால் கூட அவன் என்ன செய்ய மாட்டான், அசைய மாட்டான், மகிழ்ச்சி இழக்க மாட்டான். ஏனென்றால் நீங்கள் நைட்டில் யாரும் வந்துவிடுவார், அதனால் எவ்வளோ நாள் சுமக்க வேண்டும்? இன்று சுமந்தால் போதும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் போதும். அவ்வளவு செய்யக்கூடாதா? இவ்வளவு செய்த ஆண்டவர், உயிரை தந்தவர், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் பாவங்கள் கழுவப்படுவதற்கும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் தந்தவர். சொன்னாரே, அந்த வார்த்தைகளை சொன்னாரே, அதெல்லாம் வாசிக்கும் பொழுது அதற்கு நீங்கள் செய்தி கொடுக்க வேண்டாமா? பழைய ஏற்பாட்டிலே அது அப்படி நீங்கள் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் தான் கட்ட வேண்டும் என்று அவர் சொல்லி வைத்து விட்டார். ஆனால் இங்கே அவர் நான் சொல்லுகிறேன், இதை செய்தால் போதும். பழைய ஏற்பாட்டிலே விபச்சாரம்தான் அங்கே பாவம். நான் சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை மோகித்தால், தன் இருதயத்திலே மோகித்தால், தட் இஸ் சின் இன் த சர்ச் என்று அங்கே எசேக்கியேல் 44 சொல்லுவார். பாவம் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது என்று சொல்லுவார். ஈவன் இன் த சர்ச் தே ஹேவ் த லஸ்டிங் ஐஸ், கண்களிலே அந்த மோகத்தோடு வரிகள் இருந்திருக்கிறார்கள். நான் பலமுறை சொல்லியிருந்திருக்கிறேன். இன் மை ஏர்லி டேஸ் 1982ஆம் ஆண்டு 1 year 1.5 years என்று எண்ணுகிறேன், கண்களின் இச்சையை விட்டு ஓய்ந்தேன். எஸ், இன்னமும் கண்களின் இச்சையை விட்டு ஓயாதவர்கள் என்று எழுதியிருக்கிறது. வித்தின் 1 year ஐ ஃபாட். எப்படி நான் ஓய்ந்தேன்? இன்றைக்கு இச்சித்தேன், நாளைக்கு இச்சித்தேன், 1.5 வருஷம் கழித்து முடித்தேன் என்று அல்ல. எவ்ரிடே ஐ ஃபாட் அகெயின்ஸ்ட் இட். அதை நான் எதிர்த்து நின்றபடினாலே, கண்ணை பிடுங்கி கையை வெட்டி எறிந்து இப்படி நான் தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் செய்தபடினால்
வித்தின் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ். அதற்கு பிறகு ரொம்ப ஊர்வசி இருந்து முன்னாக நடனம் ஆடினாலும் தே கேனாட் பிரிங் மீ த லஸ்ட்ஃபுல் ஐ, அந்த கண்களின் இச்சையை கொண்டு வந்து விட இயலாதையா. அப்படி அவர் கொடுத்த விடுதலை ஒரு பெரிய இளைப்பாறுதல் அல்லவோ. அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க ஜாக்கிரதைகள் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் லேபர் டு என்டர் இன் டு த ரெஸ்ட் என்று சொன்னார். ஐ ஹவ் என்டர் இன் டு த ரெஸ்ட் மெனி மெனி பிளேசஸ் லைக் தேட். ஐ லுக் பேக் மை 73 இயர்ஸ். எனக்கு கடந்த 73 ஆண்டுகள் முடிந்து 74 வருடங்கள் முடிந்து விட்டது. திரும்பி பார்க்கிறேன். God has prepared a resting place. அப்படி ஒரு ஆயத்தத்தை அவர் உண்டு பண்ணினாரே. Hallelujah. That is the preparation God wants it from you. அதுபோன்ற ஆயத்தத்தை செய்வதற்கு ஆயத்தமா கஷ்டமா? அவர் என்ன திடீரென்று வந்து ஜஸ்டின் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணா என்று கேட்க போகிறார். நீ என்ன செய்தாலும் அவரை பிரியப்படுத்த முடியுமா? சொல்லுங்கள் ஜஸ்டின். ஜஸ்டினை பிரியப்படுத்த முடியுமா? அவரை ஜஸ்டின் அல்ல, ட்ரம்பை பிரியப்படுத்த முடியுமா? முடியவே முடியாது. யூ cannot do that. பழைய ஏற்பாட்டை அதை செய்ய பார்த்தார்கள். ஆனால் கொஞ்ச காலத்தில் ஆண்டவர் பார்த்த ரிமூவ் வேண்டாம், அங்கேயும் அசூசி வந்து விட்டது, வேறு இடத்துல போடு என்று சொன்னார். தேவனுடைய மகிமை இங்கே விட்டு விளையிட்டு என்று போட வேண்டும். நமக்கு அப்படி போட்டுவிட்டே போய் கொண்டு இருக்கலாமா? வரிசையாக இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் முழுவதும் அவர் ஆண்டவரே உள்ளே வாரும் என்று கூப்பிட்டு நான் எல்லோருக்கும் போர்டு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன போர்டு? தேவனுடைய மகிமை என்ன செய்விட்டது, விளைவி விட்டது என்று இந்த பேட்ச் மாட்டியிருக்கிறதை போல் எல்லோருக்கும் மாட்டி விட்டு போனான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எப்படி இருக்கும்? ஐயோ, இத்தனை பேரும் அவுட்டா, அத்தனை பேரும் மகிமை விலையே அவர் போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று வருவது நன்மையான காரியமா? அப்படியான யார் கட்ட வேண்டும் சபையை? ஜீசஸ் should build the church. அவர் அந்த வீட்டை கட்ட வேண்டும். யூ மஸ்ட் yield yourself. என்ன ஆராதனை என்று தெரியுமா? புத்தியுள்ள ஆராதனை என்று எழுதியிருக்கிறது. எது புத்தியுள்ள ஆராதனை? என்னுடைய பை த ஐ beseech you in the mercies of God என்று ஆரம்பிப்பார். தேவனுடைய இரக்கங்களை குறித்து முன்னிட்டு உங்களை என்ன செய்து கொள்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய இரக்கங்களை குறித்து நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், யூ சரண்டர் த ஹோல் பாடி, உங்களுடைய முழு சரீரங்களையும் ஜீவ பலியாக என்ன செய்து விடுங்கள், சாஷ்டாங்கமாய் பலிபீடத்திலே கொண்டு கிடத்துவதை போல் கிடத்தி விடுங்கள். நீங்கள் அப்படி கிடத்துவதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அதில் நீங்கள் கிடத்தும் பொழுது அவர் ஒரு கிரியை செய்வார். உங்கள் மனம் புதிதாக மாற்றி நீங்கள் மறுரூபம் அடையும்படி செய்வார் என்று அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிறோம். Who will bring the fire? யார் அதனுடைய அந்த அந்த கிடைத்தி விட்ட அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை கிடைத்து விட்ட அந்த சரீரங்களை உங்களை ஒரு ஃபயரை அக்னியை அனுப்பி உங்களை எரித்து உங்களை சாம்பலாக்கி உங்களை உருக்குலைத்து உங்களை மாற்றுவது யார்? Jesus will do that. யார் செய்வார்? ஏன் அவரே கேரண்டி சொன்னார்? என்ன கேரண்டி சொன்னார்? I will build my church. I will build my church என்று என்னிடம் சொன்னார். நானே என் சபையை கட்டுவேன். பழைய ஏற்பாடு போல மோசையை பார்த்ததை போல் உங்களை பார்த்து எனக்கு ஒரு தங்குமிடத்தை ஆயத்தம் என்று சொன்னால் விளத்து போகும். என்னதான் இருந்தாலும் அந்த ஆயத்தம் எப்படி இருப்பதில்லை, செம்மையாக இருப்பதில்லை. ஜஸ்டினை நான் சொன்ன உடனே பயந்து விட்டார். நிஜமாகவே அங்கே புட்டினா ஒரு பேர் என்ன, ட்ரம்ப் வரப்போகிறாரோ, என்னடா இப்படி சொல்லிவிட்டார் என்று ரொம்ப சோகமாகிவிட்டார். இப்பொழுது சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறார் என்றார், அவரே சொல்லிவிட்டார், ஐ வில் பில்ட் மை சர்ச். நான் வந்து வாசம் செய்யும்படி நானே ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் செய்வேன். உங்களை நான் என் சொந்த ரத்தத்தினாலே கழுவேன். ஐ வில் சாங்டிஃபை யூ ஆல்சோ. உங்களை பரிசுத்தமாக்குதலுக்கும் கிரியை நான் நடப்பிப்பேன். தட்ஸ் ரைட். பட் தட் இஸ் நாட் த திங். அதுவே நீங்கள் பூர்ணமாய் பரிசுத்தமாகலாம் என்று எண்ணாதீர்கள். எவனாவது அவன் தன்னை பரிசுத்தமாக்குகிறவன் தனக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவான். ஆனால் அவன் தன்னைத்தானே என்ன செய்து கொள்கிறான்? ஏமாற்றிக் கொள்கிறான். பாவம் செய்யவில்லை, ஆனால் இன்னமும் எங்கே குடிகொண்டிருக்கிறது? பாவம் இருக்கத்தான் செய்கிறது. காலமெல்லாம் கிறிஸ்து வரும் கழுவி கொண்டே தான் இருக்க வேண்டும். இப்படி என்னைக்கு முடித்து கழுவி முடித்து வீடெல்லாம் அலசி முடித்து என்றைக்கு ராஜா உள்ளே வந்து தங்க போகிறார்? என்றைக்கு வருவார்? காலமெல்லாம் கழுவி கொண்டே இருப்பதா? நோ, he comes to you every day he give you a commandment. அவர் ஒரே நாளிலே ஒரே கூடாரத்தை கட்டுவதற்கு 60 கட்டளைகளை கொடுத்ததை போல் இல்லாமல் இப்பொழுது he dwell with me, என்னிடத்தில் வந்து வாசம் செய்வார். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோம் என்று சொன்னீர்களே சகோதரர்களே, கை உயர்த்தினவர்களே, நீங்கள் அதை கேள்வி கேட்டு பாருங்கள். அவர் எனக்குள் நிஜமாகவே வாசம் செய்கிறாரா? அந்த வாசம் செய்கிறவர் என்ன செய்வார்? கட்டுவார். எப்படி கட்டுவார்? இன்று
நாளை அல்ல, எத்தனை என்று. இனி அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகிறது, ஐயோ அந்த அடுத்த வாரம் ஒன்று நடக்கப் போகிறது, அதில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அந்த ஒரு கல்யாணம் வருகிறது, போன வட்டம் ஒரு கல்யாணத்துக்கு போய் தான் கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து அந்த பெண்களோடு ஒட்டி உறவாடி தொட்டிலாம் வந்து விட்டோம், ஒரு ஆண்களோடு சேர்ந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம், அசிங்கமானெல்லாம் செய்தோம், ஐயோ அந்த கல்யாணத்தை நிச்சயமாக பாவம் செய்து விடுவோம் என்று எண்ணக்கூடிய அளவு அல்ல. இன்று வாழ்ந்தால் போதும். எத்தனை நாள் வாழ வேண்டும்? ப்ரிப்பேர் தட் பிளேஸ். அதை ஆயத்தம் செய்யுங்கள். இந்த ஆயத்தம் செய்தால் போதாதான்? இந்த ஆயத்தம் செய்வது எளிது இல்லையா? ஜஸ்டின் பிரதர் அந்த ட்ரம்ப்புக்கு இந்த ஒரு நாள் ஆயத்தம் செய்தால் எளிது இல்லையா? ஏன்? அவரே வந்து என்ன செய்வார்? வந்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நேர்த்தியாக செய்து வைப்பார். செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஜஸ்ட் டுடே, இன்று மாத்திரம். பல்லை கடித்துக்கொண்டு இன்று மாத்திரம் என்று சொல்லுங்கள், அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன் அப்படித்தான் வாழ்வான் ஐயா. ஐ லிவ் லைக் தட். நான் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் வாழுகிறேன். அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உத்தரம் என்று சொன்னால் என்னைக்கு தான் போகுமோ என்று ஒரு பிரதர் என்று கேட்டார். யோ இன்றைக்கே போய் விடுமையா என்று சொன்னேன். ஏன் அன்றன்றைய பாடுகள் அன்றன்றைக்கு போதும் தானே. அது சீக்கிரத்தில் ஜஸ்ட் ஃபார் ஒன் டே, ஒரு நாள் சுமந்தால் போதும். எவ்வளோ நாள் சுமந்தால் போதும்? தாங்கத்தக்க சுமையைத்தானே தந்தார். அவர் என்ன அளவுக்கு மீறிய அவர் கொடுப்பார்? அளவுமீறி கொடுப்பாரா என்ன? இங்கே வாருங்கள், உங்களைத்தான் கூப்பிட்டேன். இங்கே வாருங்கள், சும்மா வாருங்கள். இது ஒரு இங்கே வாருங்கள், நல்ல சும்மா வாருங்கள். இது ஒரு 500 கிலோ என்று வைத்துக்கொள். இப்படி வந்து தூக்கு என்று அவர் சொல்லுவார். அப்படி சொல்லுவாரா? சும்மா 2 கிலோ கொடுப்பது கூட யோசிப்பார். அது சொந்த மகளாக இருந்தால் போதுமா, ஒரு 5 கிலோ 1/2 கிலோ தூக்கினால் போதும் என்று அனுப்பி விடுவார். பொங்கல் என்று அனுப்பி வைத்து விடுவார். அப்படி அவர் கொடுப்பார். அன்றன்று பாடுகள்னு சொன்ன உடனே ஒரேடியாக என்ன சொல்லக்கூடாது, ஐயோ அன்னன்னைக்கு பாடுங்கள் என்னாதுங்கள், திராணிக்கு மிஞ்சி கொடுக்க மாட்டார். அன்றன்று பாடுகள் அன்றன்றைக்கு போதும் என்று சொன்னாரே, அந்த ஒரு நாள் வாழ்க்கையை வாழக்கூடாதா? வாழலாமா, வாழ முடியாதா? ஃப்ரம் டுடே ஐ ஆம் டுடே கிறிஸ்டியன் சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் இந்தியா டுடே என்று ஒரு பத்திரிகை இருக்கிறது, அதுபோல் கிறிஸ்டியன் டுடே என்று சொல்ல வேண்டும். நீங்கள் யார்? ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் டுடே சொல்லுங்கள். நாட் ஃபார் டுமாரோ, நாளை என்று அல்ல. எல்லாரும் நித்தியத்திற்குரியவர்களாக இருந்தால் அப்படி சொல்ல வேண்டும். நீங்கள் மண்ணுக்குரியவர்களாக இருந்தால், நான் அடுத்த ஊருக்கு போவேன், அங்கே நான் சம்பாதிப்பேன், நான் வீடு கட்டுவேன், அங்கே ஒரு கல்யாணம் பண்ணிக்கொள்வேன், 2 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு வருவேன், எங்கள் வீட்டில் தோட்டத்தை கட்டுவேன், அப்படி என்று அவன் திட்டம் தீட்டுவான். இவன் என்ன சொல்வான் என்றால், நோ கர்த்தர் சித்தமானால் செய்வேன், தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபார் டுமாரோ, நாளைக்குரியது. ஐ ஒன்ட் பிளான் லைக் தேன். அந்த பிளான் எனக்கு இல்லவே இல்லை. என் பிளானை நானே கட்டி, நானே கஷ்டப்பாடு பட்டி, நான் தூங்கும் பொழுது கூட கட்டுறது போல ஒரு கனவு கண்டு அங்கே நொந்து போய் வேர்த்து விறுவிறுத்து என்னம்மா வேர்க்குது என்று எழுப்பி வீடை கட்டி கொண்டிருக்கிறேன் அம்மா, கனவுலே வீடை கட்டி கொண்டிருக்கிறார்களாம். இவர்கள் நொம்பலப்பட்டு சாகத்தானே செய்வார்கள். இவர் என்ன செய்ய மாட்டார்கள், அப்படிலாம் போக மாட்டார்கள். அவர் அன்றன்றும் பாடுகள் அன்றன்றைக்கு போதும் என்று தான் இருப்பார்கள். எத்தனை நாள் சிலுவை? ஜஸ்ட் ஃபார் ஒன் டே, ஒரு நாள் சிலுவை தான் சுமந்து வாழ்ந்தார்கள். ஐ எம் ஏ ஹாப்பி மேன். நான் ஹாப்பி மேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தொல்லை இல்லை பிரதர், உங்கள் பிரதர் கஷ்டமே இல்லை என்று சொல்லாதீர்கள். ப்ராபப்ளி அநேகமாக நான் சொல்லுவேன், மெய்ப்பனுக்கு தான் அதிக பாடல் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். முன்னால் நின்று நடத்துகிற மெய்ப்பனைக்கு தான் மெய்ப்பனை வெட்டு என்று வருவார்கள். யாரை வெட்ட வர மாட்டார்கள்? ஆடுகளை வெட்ட வர மாட்டார்கள். ஆடுகள் தானாகவே சிதறுண்டு போய்விடும். வெட்ட வேண்டியதெல்லாம் யார் தான்? இந்த பயலை வெட்டிவிட வேண்டும். நான் என்னை வெட்ட வேண்டும், அல்லது ஜெனிட்டரை வெட்ட வேண்டும், ஜார்ஜ் மேத்யூவை வெட்ட வேண்டும். இப்படி உங்கள் குடும்பத்தில் இருந்தால் உங்களுடைய அப்பாவை வெட்ட வேண்டும், தலைவனாக இருந்தால் அக்காவை வெட்ட வேண்டும். யாரை வேண்டும்னா ஒன்றை வெட்டி அவன் தீர்த்து வைத்து விடுவான். உங்களை விட ஐ பிலீவ் that I gone through much affliction. I know that ஜெனிட்டாஸ் அவர் 4 யுத்தங்களை சந்தித்த ஒரு இடம். எல்லா 4 யுத்தங்களில் சமயத்திலேயும் கரண்ட்டே இல்லாத நாட்களிலே ஒரு குடிசை போல் உள்ள இடத்தில் தான் நான் தங்கி கூட்டங்களை நான் நடத்தி இருக்கிறேன். அது எந்த வருடம் ஐ forgotten that. பல ஆண்டுகளுக்கு கரண்ட்டும் இருப்பதில்லை, ரோடும் வசதி இருப்பதில்லை. அங்கே ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் போவதற்கு ராத்திரி போவதற்கு போனால் என்ன செய்வது என்று கேட்டபொழுது, ஒரு தண்ணியை கொடுத்து போங்கள், பத்திரமாய் பார்த்து போங்கள் பிரதர். நான் நேற்று தான் ஒரு 7 அடி நாகப்பாம்பு அங்கே பார்த்தேன் என்று அது வேறு அவர் சொன்னார். அப்படி அவர்
அதுக்கு ஒன்றும் வராமல் தான் நல்லது என்று யோசித்து நான் இருந்தேன். அப்படி வந்து விட்டது. போக வேண்டிய பொழுது அப்படியே லைட்டாக இன்னும் டார்ச்சி கொடுத்து அடித்து பார்த்து கொண்டு உள்ளே போனால் ஒரு உடைந்து போன ஒரு ப்ளஸ் அவுட் கொண்டு இருந்தது. அரைக்குறைய உடைந்து கூட ஒரு ப்ளஸ்ஸோடு இருந்தது. எந்த காலமும் அப்படி வந்த ஒரு அனுபவம் உண்டு தான். அதுபோன்ற ஒரு சகோதரன் உங்களோடு எளிய வாழ்க்கையிலே வாழ்ந்து உங்களோடு துன்பப்பட்டு பாடுபட்டு 4 யுத்தங்களை சந்தித்து மக்களை விசாரித்து கடைசி யுத்தம் என்று அந்த முல்லைத்தீவை தாண்டி நீங்கள் போகும் பொழுதும் கூடவே உங்களோடு வந்து பங்கரில் விழுந்து உங்களை எழுந்திருந்தால் எழுந்தது அவர் தான் முன்னால் இருந்து நடத்துவார். அப்படி தானே? அப்படியெல்லாம் உங்களை நடத்தி வந்து அவருக்கு தான் நான் என்ன சொல்ல வேண்டும், மச் அஃப்ளிக்ஷன், ஏராளமான பாடுகள். ஆகவே தான் ஹீ இஸ் தி லீடர், அவர் முன்னால் இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு என்னவாக மாறினார், வல்லவரானார். ஹீ இஸ் எ லீடர், தட் இஸ் பிகாஸ் ஹீ வென்ட் பிஃபோர் த சஃபரிங். பாடுகளுக்கு முன்னால் நின்றவர், பாடுகள் வந்தபோது பின்னால் சென்றவர் அல்ல. கூலிக்காரன் என்ன செய்வான், கரடி வந்தால் பின்னால் போய்விடுவான், கூலிக்காரன் சிங்கம் வந்தாலும் ஓடி விடுவான். ஆனால் நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனையும் கொடுப்பதற்கு நிற்பான் என்று சொல்கின்ற ஒரு இடம் இருக்கிறதே, அதுபோன்ற ஒரு மெய்ப்பெண் உங்களுக்கு இருப்பது எவ்வளவு பாக்கியம் என்று நான் அந்த நாட்களிலேயே நான் சொல்லித்தான் வருகிறேன். அந்த யுத்தம் முடிந்த சமயத்திலிருந்து சொல்லுகிறேன், இன்றும் சொல்லுகிறேன். அதுபோன்று நான் இவ்வளோ மகிழ்ச்சியாக பேசுகிறேன் என்று சொன்னவுடன் இந்த பிரதருக்கு பேசுவாரப்பா, அவருக்கு என்ன கஷ்டமா தொல்லையா, என்னுடைய பாடல் அவருக்கு தெரியுமா, என்னுடைய நண்டு பிஸ்னஸ் அவருக்கு தெரியுமா, அல்லது அது தெரியுமா இது தெரியுமா என்று நீங்கள் வாட்டுக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கார்கள். அதிகபட்சமாய் உங்களை விட அதிக பாடல்களை நான் கடந்து செல்வேன் தான். பட் ஃபார் மீ ஒவ்வொரு நாளும் இந்த 5 கிலோ எடை தான். நாள் முடிந்தவுடன் பொத்தென்று போட்டு விடுவேன். நீங்கள் 5 கிலோ, அப்புறம் 10 கிலோ, 30 கிலோ, 40 கிலோ, 50 கிலோ மொத்தமாய் சேர்த்து டன்னாகி சேர்த்து அப்படியே தூக்கி கொண்டு தெரிந்து கொண்டு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வீர்களைப் போலவா தோன்றுகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்பொழுதும் சோகமாய்த்தான் இருப்பார்கள். இது எப்பொழுதும் இவர் சுமையை தூக்கி கொண்டு ஐயோ அப்பா அம்மா தாயே என்னவா நடந்தது, அது கஷ்டம் இது கஷ்டம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். கஷ்டங்கள் எல்லாம் சொல்லக்கடவர்கள் என்று உங்கள் இருதயத்தை வெளிப்படுத்தி விட்டால், ஆம்பிளிஃபையர்களை போட்டு வைத்து விட்டால் ஒரு விஷய கஷ்டங்கள்லாம் சொன்னால் நீ ஓடி போய்விடுவோம். ஐயோ இத்தனை கஷ்டங்களை தூக்கி சுமந்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறோம் என்பதை ஓப்பன் பண்ண போகிறார்களா, வேண்டாம் சாமி என்று போய்விடுவீர்கள். ஆனால் ஒரு சில மகிழ்ச்சியாக இருப்பார்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமார்கள் என்று சொல்கிற வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமா? எஸ், அதுபோன்ற ஒரு வாழ்க்கை தான். ஜீசஸ் said the promise, I will build my church. You have to love me, that's all. என்னை அன்பு கூர்ந்தால் போதும். ஒருவன் என் அன்பு கூர்ந்தால் நான் என்னை அன்பு கூறுகிறவன் நான் சொன்னதெல்லாம் என்ன செய்வான், கற்பனைகள் எல்லாம் என்று சொல்ல மொத்தமாக ஹோல்சம் என்று அல்ல, கற்பனை எல்லாம் என்று சொன்ன மொத்தமாக அவர் சொன்னார். இன்று வாசம் பண்ணுகின்ற பசுத்தவையானுடைய கர்த்தர் வாசம் செய்தால் தானே உங்களிடத்திலே, அப்பொழுது தானே நீங்கள் அவருடைய சபையாக இருக்க முடியும். வாசம் செய்கிற சபையாக நீங்களே மாறும் பொழுதும், அல்லது இது போன்று வாசம் செய்கிற மக்களாய் நீங்கள் சேர்ந்து வந்து சபையிலே அவர் வாசம் செய்த பொழுதும், டுடே இன்று வாழ்ந்தால் போதும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று சொல்வதை அப்படித்தான் நான் கருதுவேன். லார்ட் டுடே இஸ் த டே ஆஃப் ஜாய். அந்த ஒரு பாடல் உண்டு தானே, என்ன பாட்டை படுவீர்கள்? This is the day that the Lord has made, that the Lord. படிக்க தெரியுமா? படிங்கள், நீங்கள் சேர்ந்து படிக்கிறது தானே சொல்லுகிறேன். நான் சோலோ படிக்கிறதுக்காக வந்து நின்று மகிழ்வுக்காக வந்திருக்கு, சேர்ந்து படிங்கள். This is the day. நாளிதுவே, ஓகே, நாளிதுவே கர்த்தர் உண்டு. இல்லை இப்படிலாம் பட நல்லா நிறுத்தி படுங்கள். கர்த்தர் உண்டு பண்ணின நாளிதுவே, நாம் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். கர்த்தர் உண்டாக்கின நாள் இதுவே, நாம் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம். நாளிதுவே தாளம் உடனே நீங்கள் ஏதோ தப்பி போகிறீர்களே, மறுபடியும் அப்படியே வரும். நாளிதுவே களி கூர்ந்தி இப்படி சொல்லிக்கிட்டு நாளிது போனால் என்ன நாளிது என்று இல்லாமல் போய்விடும் தானே. எப்படி முடிக்க வேண்டும்?
களி கூர்ந்திடுவோம். சத்தமாக சொல்லுங்கள், களி கூர்ந்திடுவோம். இது என்ன வாழ்க்கை? லிவிங் யூ ஒன் டே லைஃப், ஒரே நாள் உள்ள வாழ்க்கை தான். ஏதோ சிலர் ஒரு பாட்டை பாடினார், ஒன் டே மோசஸ் என்று பாட்டு. யாரோ எவரோ எனக்கு ஒன்றும் புரியாது. நான் கேட்டேன், விசாரித்து சரியாக சொல்லவில்லை அவர்கள். ஆனால் அவர் ஒரு பாட்டு பாடினார், ஒன் டே என்று ஒரு பாட்டு பாடினாராம். அது என்னவோ அதை வைத்து அவர் பேர் என்னவா இருந்து விட்டதாம், ஒரே நாள் மோசஸ். அது என்னவோ ஒன் டே மோசஸ் என்று அவருக்கு பெயர் என்று சொல்வார்கள். ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு பாடல் எழுதினவர். ஐ டோன்ட் நோ, பட் ஐ நோ ஒன் அதர் திங். இது என்ன ஒன் டே மோசஸ் இல்லை, ஒன் டே லைஃப். எத்தனை நாள் வாழ்க்கை? ஒரு நாள் வாழ்க்கை தான் கிறிஸ்தவனுக்கு உண்டு. ஏன்னாப்பா உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறாய், வந்து அவனுக்கு என்ன செய்ய போகிற, அவங்க பையன் பெருசாக வந்து விட்டானே, அவனுக்கு இப்பொழுது கல்யாணம் பண்ண முடிக்க வேண்டாம், அவனுக்கு எங்கேயாவது ஒரு பெண்ணை கூப்பிட்டு கொண்டு ஓடி போய்விடுவான். உன் பிள்ளையை பாருப்பா, எத்தனை பிள்ளைகள் வழி தப்பி போயிறார்கள், இது குறித்து கவலை இருக்கிறதா? இப்போயே யோசித்துப்பார், கவலைப்படு. இல்லைம்மா அது இப்போ தானே 10th படிக்குது. ஐயோ 10th போனாலும் போயிடும், அல்லது 4 வருஷம் கழித்து நினைத்தால் அதற்குள்ளே அந்த கவலையை தூக்கி சுமந்து தெரி என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறதே, அது நமக்கு வரலாமா? ஒரு தந்தையை கொண்டு வந்து வரலாமா? he should be faithful with his house. தன்னுடைய வீட்டிலே உண்மையாக இருந்திருக்க வேண்டும், நன்றாக விசாரித்து இருந்திருக்க வேண்டும். that's right. today I must correct my children. என்னுடைய பெண் குழந்தைகளை நான் செய்து அவளை நான் கண்டித்து பேசியிருந்திருக்க வேண்டும். ஒரு 4ஆம் கிளாஸ் படித்து முடிந்த பிறகே கூட அந்த ஆப்போசிட் செக்ஸில் விளையாடுவதை கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்து இருந்திருக்க வேண்டும். கற்பொழுக்கத்திற்கு கவனமாக இல்லாமல் அவர்கள் வாளியை செஞ்சு விலகி ஓடு என்று சொல்லுகிறது போல் இல்லாமல் ஒட்டி உறவாடுவதை அனுமதித்து இருக்கக்கூடாது. ஏன் அந்த பொடியிடம் தனியாக பேசினேன், அது என்னுடைய ஸ்கூல் மேட்டரை பேசினேன் என்றால், நோ உன் ஸ்கூலின் மேட்டரை பேசுவதற்கு ஸ்கூல் தான் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். அப்படி அவர்கள் தங்களுடைய வீட்டை வளர்த்து வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், என்றைக்கோ நடக்கப் போகிற திருமணத்தை இப்பொழுது தலையில் தூக்கி சுமக்க வேண்டுமா? இல்லை. ஏன்? இன்று அவருடைய சத்தத்தை கேட்ட ஒரு குடும்பம். ஐ லிவ் லைக் தட். மை ஃபேமிலி, என்னுடைய சபை ஃபேமிலி எல்லாம் அப்படி தான் நான் விசாரித்திருக்கிறேன். என்னுடைய சலோமி, சூசன், ஸ்டீவன் என்ற பிள்ளைகளையும் அப்படி தான் விசாரித்தேன். அவர்களெல்லாம் கர்த்தர் தான் உருவாக்கி வைத்தார். ஏனென்றால் he said I will build my church, நான் என் சபையை கட்டுவேன் என்று அவர் சொல்லி, அவர் என்ன செய்வார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லிடுற அந்த ஆயத்தத்தை நாம் செய்ய தொடங்கிவிட்டோம் என்று சொன்னார். என்னை அன்பு கூர்ந்து என்னை என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்கின்ற சகோதரனே சகோதரியை, ஒவ்வொரு நாளும் நீ அப்படி கட்டி வாழ்கிறாயே, நான் உள்ளே வந்து அப்புறம் உன்னை விட்டு போய் இந்த தேவ சமூகம் விலகிற்று என்று போடுவதற்கு வரவில்லை, வாசம் செய்ய வருவேன். வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவேன். நீ உணர்வடைந்து சரி செய்வாய், எல்லாம் சரி செய்து என் சத்தத்தை நீ கேட்டு வாழ்ந்தாய் என்று சொன்னார். we will come and dwell in you, நானும் என் பிதாவும் அவனிடத்திலே வந்து வாசம் செய்வோம். ஹல்லேலூயா. அந்த 84ஆம் அதிகாரம் சங்கீதம் வாசித்ததை போல, சேனைகளின் கர்த்தாவே. என்ன கர்த்தாவே? சாதாரண கர்த்தாவே இல்லை. சேனை என்றால் என்னவென்று தெரியுமா? கோடியான தூதர்களை கொண்டு உருவின பட்டயம் கொண்ட சேனைகள் நம்மை பாதுகாக்க வருகிற ஒரு கர்த்தர். உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என்று மாறாதா? அந்த முதல் 84வது சங்கீதம் 84:1 சொல்வது மாறாதா? உங்களுக்கு மர்மம் மாறாதா? இங்கே கவனிங்கள், மர்மம் மாறாதா? கவனிக்கலானே, மர்மம் மாறாதா? இட் வில் சேஞ்ச். எப்படி மாறும்? உமது வாசஸ்தலங்கள் எப்படி இருக்கிறது? எவ்வளவு இன்பமாக இருக்கிற அந்த வாசஸ்தலத்தை விட்டு போகலாமா? எங்களோடு ஊர் முழுதும் பேசும், உங்களுடைய இடத்தில் பேசும், உங்களுடைய மன்னார் பேசும், யாஃபனா பேசும், நொரலி அங்கேருந்து வருவார்கள், திசையிலிருந்து வந்து பார்க்க வருவார்கள். இங்கே கர்த்தர் வாசம் செய்கிறாராமே என்று தேடி வர மாட்டார்களா? அப்படி இருக்க வேண்டும். நம்முடைய சபையும் கூட இருக்க வேண்டும். நீங்களும் அப்படி இருக்க வேண்டும். ஒரு உறவினர்கள் வந்தால் கூட இந்த வீட்டிலே வந்தால் உறவினர்களாக வருவதற்கு சந்தோஷப்படுவார்கள். ஏனென்றால் தேர் இஸ் எ ஜாய் தேர், மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கே ஒரு இன்பம் இருக்கிறது. அங்கே எப்பொழுதும் வாக்குவாதமோ சண்டையோ காணப்படுவது இல்லை. நாம் என்னைக்கு விட்டு போயிடும் கேட்கக்கூட மாட்டார்கள். நாம் இருக்கிற காலம் வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி தான் நம்ம வாசலை வைத்திருப்போம். அல்லாமல் நல்ல இன்பமான வாசஸ்தலம் என்று இருந்திருக்க வேண்டாமா? அங்கே எப்படி இருந்தது என்று அந்த வீட்டை குறித்து எழுதியிருக்கிறது தெரியுமா? 84வது சங்கீதத்திலே, அங்கே என் ராஜாவும் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவி வீடுக்கும் தகவலான் குருவிக்கும் தன் குஞ்சியில் வைக்கும் இடம் கூடு கிடைத்ததே என்று சொல்லுவது.
அல்லேலூயா. அவர் அந்த குருவிகள் வந்து சண்டை இல்லாத வீடாக இருக்க வேண்டும். ஒரு குருவிங்க இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அமைதியாக இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்குது, சட்டனை என்ன செய்விடும், ஓட்டம் பிடித்து விடும். உள்ளே வருமா? ஆனால் உள்ளே வருவதற்கு ஒரு அமைதியான ஒரு இடமாக இருந்து அதற்கு ஏதோ ஒரு தீனியெல்லாம் போட்டு தண்ணீரெல்லாம் வைத்து அமைதியாக இருந்து ஒன்றும் செய்யாமல் நீ அப்படி இடு போய் கொண்டு வந்தால் ஒரு குருவி என்ன, நிறைய குருவி என்ன செய்யும், நிறைய அடைக்கலான குருவிகள் உள்ளே வந்து என்ன செய்விடும், உள்ளே வந்து தங்கிவிடும். அதுபோல் என்னுடைய வீட்டில் நடந்திருக்கிறது, நானும் செய்திருக்கிறேன். ஜெபம் பண்ணுகிற இடத்திலே அடைக்கலான குருவிகள் நிறைய இருக்கும். உட்கார்ந்து பழகி அதோடு பேசி அதை வந்து தவி வந்து என்னுடைய உன்னை ஃபீட் பண்ணிக்கிற, உனக்கு போஷிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். யாருன்னு தெரியுமா? ஹீ இஸ் மை ஃபாதர். யார் அவர்? என்னுடைய தகப்பன் தான் உன்னை போஷிக்கிறார். டோன்ட் பி அஃப்ரைட். என் தகப்பன் உன்னை போஷிக்கும் பொழுது ஐ வில் டூ நோ ஹார்ம் என்று சொன்ன பொழுது ப்ளீஸ் கம் க்ளோசர், கேன் யூ ஜம்ப் அண்ட் சிட் ஆன் மை லேப். என் மடியிலே உட்கார முடியாது, ஜெபம் பண்ணிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு நான் கேட்பது உண்டு. இட் கம் ஸோ க்ளோசர், தொட்டால் தொட்டு விடலாம். அப்படி இருக்க இடம் வந்ததெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன். ஏனென்றால் they know this is man of peace, சமாதானத்தின் தேவன், மகிழ்ச்சியின் தேவன். ஐ கேன் ட்ரஸ்ட் ஹிம், அவன் நம்பி வரலாம் என்று உள்ளே வருகிறதே பாருங்கள். அந்த குருவிகளுக்கு இடமாய் மாறியது அவருடைய வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலம் ட்ரஸ்ட் தேட், அதை நம்புகிறது. இங்கே வந்தால் இங்கே அமைதி உண்டு, தெய்வம் வாசம் செய்கிற இடம் என்று நம்பி வரும். ஒரு வார்த்தை அவர் சொன்ன பொழுது நீங்கள் கவனித்தீர்களோ என்று தெரியவில்லை. யுவர் சோல் வில் ஃபைண்ட் ரெஸ்ட் இன் ஹிம். உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை பெறுவீர்கள் என்று நாம் தமிழிலே வாசிக்கிறோம். உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் பெறுவீர்கள். ஆனால் அவரிடத்தில் நீங்கள் வந்துவிட்டால், என்னிடத்தில் வாருங்கள் சுமை சுமக்கிறவர்களை வாருங்கள் என்று நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் சென்று விட்டால், யுவர் சோல் ஷால் ஃபைண்ட் ரெஸ்ட் இன் ஹிம். இந்த அடைக்கலான் குருவி போல் தத்தி போய் அவரை இறுக பிடித்து கொள்வீர்கள். ஐயனே போய்விடாதரும், எங்களோடு இருந்தலும், எங்கே போயிரு, பொழுது புலர போயிரு, சரி இன்றைக்குள்ள ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுத்து விட்டு போகும், நாளைக்கு உண்மை நான் இறுக பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டுமே அல்லாமல் அவரை விட்டு விடக்கூடாது, அந்த சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. ஆகவே உங்களுடைய சாட்சி என்னவாக இருக்க வேண்டும்? சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தாவே, உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா. 4வது வசனம் அருமையாக இருக்கிறது. உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் என்று தமிழில் இருக்கிற ஆங்கில they will கண்டினியூ பண்ணி கொண்டே இருப்பார்கள். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் துதி என்ன செய்து கொண்டே இருப்பார்களாம், கண்டினியூ. தொடர்கதை போல் இந்த சிந்துபாத் தொடர்கதை என்று அந்த நாட்களே நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே பார்க்க ஆரம்பித்த சிந்துபாத் தொடரை இன்றும் கூட தந்திக்காரன் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். அது நீண்ட தொடர்கதையாக இருப்பதை போல் எப்படித்தான் அவன் எழுதுகிறானோ ஒன்றும் புரியவில்லை. அந்த சிந்துபாத் தொடர்கதை ஒரு படக்கதை என்று ஒன்றை போட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். இங்கே தினத்தந்தி பேப்பர் வராது தானே, ஓகே, எங்கள் தமிழ்நாட்டிலே வரும். அப்படி அவன் போட்டுக்கொண்டே வருவது போல் தொடரும் என்று என்ன நடந்தாலும் தொடரும், என்ன நடந்தாலும் துதித்து கொண்டே இருப்பார்கள். சொல்லுங்கள், அப்படி இருப்பார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். காட் இஸ் தேர், தேவன் அங்கே இருக்கிறார், அவருக்கு வேண்டியதெல்லாம் என்னதான். நீங்கள் இட்லி சுட்டா கொடுக்க சொன்னார், அல்லது இன்றைக்கி இறால் அந்த மசாலாவை கொடுக்க சொன்னார். ஹி வாண்ட் ஓன்லி த ப்ரைஸ். நீங்கள் அவரை துதித்து கொண்டே அவருடைய ஊழியங்களை செய்து கொண்டே, அவர் என்னை அன்பு கூர்ந்தால் இதை செய்தால் போதும் என்று சொல்வார். எஸ், ஐ லவ் யூ, வி வில் டூ தேட். ஒரு திருமணமான ஒரு மனைவி தன்னுடைய மனைவி இடத்துல போய் புதுசாக கல்யாணம் பண்ண புருஷன் நேற்று தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறார், என்னை அன்பு கூறுகிறான். எஸ் இந்த துணியை துவைத்து கொடுப்பேன். ஐயோ, கண்டிப்பாக துவைத்து கொடுப்பேன் அத்தான் என்று சொல்லி எப்படி துவைத்து கொடுப்பான், அதுபோல் துவைக்க வேண்டும். புதுமண தம்பதியை போல் துவைக்க வேண்டும், பழைய தம்பதியை போல் போயா இதுதான் எனக்கு வேலை என்று அப்படி சொல்லிவிடக்கூடாது. நாம் எல்லோரும் புதுமண தம்பதியெல்லாம் வாங்கி அப்படி கீழ்ப்பிடிவதை போல் இஃப் யூ லவ் மீ என்று கேட்கிற அந்த புதுமையை ஒரு மணவாளன் சொல்கிற வார்த்தையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐ ஆம் ஹிஸ் பிரைட், மணவாட்டி என்று அறிந்து கொண்டார்கள் ஆண்டவர். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுகிறதெல்லாம் சரி. 7 மலையை தாண்டி போ என்று. 7 மலை என்ன, 70 மலையோடு தாண்டி, அப்புறம் ஒரு 6 என்ன 8 கடலை தாண்ட வேண்டும். ஓகே, அப்புறம் ஒரு 3 மலையை தாண்ட வேண்டும். தென் டெல் மீ என்று சொல்லுங்கள். அங்கே ஒரு மரம் இருக்கும், தென் அங்கே ஒரு கனி இருக்கும், அதை படித்து கொண்டு வா.
என்று சொன்னால் இதோ புறப்பட்டு விட்டேன் என்று குதிரையை எடுத்து விட்டு போக மாட்டேனா? அல்லது சைக்கிளை எடுத்து விட்டாவது ஓடிக்கொண்டு அதை தேடி நான் போய்விட மாட்டேனா? ஐ வில் டூ தட். ஏன் ஐ லவ் ஹிம், ஐ லவ் ஹிம், ஐ லவ் ஹிம். தன் பெற்றோர்களோ, தன்னுடைய தந்தையோ, தாயோ, தன்னுடைய தங்கச்சியோ, அக்காவோ யாரையும் கவலைப்படாமல் யாராவது ஒரு காதலனை பிடித்து கொண்டு ஓடி போகிறார்களே சிலரை குறித்து அவர் என்னவென்று சொல்வது? கேவலம், கேவலம். அது போன்ற ஒரு கேவலம் சபையிலே நடந்துவிடக்கூடாது. போன வருடத்தில் கல்யாணத்தை குறித்து நான் யாரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். பிரதர், இந்த வருடம் 4 கல்யாணம் நம்ம சபையிலே நடந்தது. அல்லே லூயா, சபையிலே கல்யாணம் நடந்து ரொம்ப நாள் ஆட்சியை போல் இருந்ததை பரவாயில்லையே, எல்லாம் மக்கள் அரேஞ்ச் பண்ணி நல்ல தேவசித்தம் அறிந்து ஜெபம் செய்து மூப்பரும் வந்து கல்யாணம் செய்து வைத்து விட்டு போகிறார் என்று சொல்லும்பொழுது ஆஹா எவ்வளோ மகிழ்ச்சி என்று நான் அந்த நேற்று நைட்டு தான் பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னேன். அப்படித்தானே இருக்க வேண்டும் சபை? அப்படி இருக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னொரு யாரும் ஆயத்தமாக இருக்க வேண்டுமா? ரன்னிங்கா வெளியே போவதற்கு இருக்க வேண்டும்? நோ, நாட் லைக் தட். த சர்ச் இஸ் லவபுல். அந்த வாசஸ்தலங்கள் இன்பமானவைகள். அதில் தங்கி இருக்கிறவன் பாக்கியவான். நம்முடைய வாசஸ்தலத்திலே தங்கி இருக்கிறவன் பாக்கியவான். ஹூ பில்ட் த சர்ச்? யார் அந்த வாசஸ்தலத்தை கட்டுவார்? நான் ஒரு சபையை, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆயத்தம் செய்வேன். உங்களுடைய பாவங்களை மன்னித்தேன், உங்களை சுத்திகரிப்பதற்குரிய என் ரத்தத்தையும் தொடர்ந்து நான் தருகிறேன். மோர் தென் தேட், எல்லாவற்றுக்கும் மேலாய் ஐ வில் சென்ட் த ஹோலி ஸ்பிரிட், காட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் உங்களை வந்து தங்கி வாசம் செய்வார். ஹில் கமாண்ட் யூ, உங்களுக்கு ஒரு கற்பனைகளை சொல்லுவார். எவ்வளோ நாள் சொல்லுவார்? எவ்வளோ நாள் சொல்லுவார்? எவ்வளோ நாள் சொன்னேன் தானே? சொல்லுங்கள். 1 டே என்று சொல்லுங்கள். இதெல்லாம் தெரியுது தானே? 1 டே, ஒரு நாள் கிறிஸ்தவனாய் வாழுங்கள் ஐயா, அது போதும். ஹோலி ஸ்பிரிட் வாஸ் ஸோ ஹாப்பி. எங்கள் வீட்டில் ஒரு நாள் காட்டு என்ன புறா, மணிப்புறா வந்து தங்கியது. என் வீட்டில் எல்லோரும் அலர்ட் பண்ணினேன். ஐயோ மணிப்புறா பார்க்க அழகாக இருக்கிறது, யாரும் என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண உடனே. ஒரு நாள் தங்கியது, 2ஆவது நாள் தங்கி, 3ஆவது நாள் வரும்போது காணோம். என்னவென்று கேட்ட பொழுது இவள் இருக்கிறாளே அக்காவை பார்த்து தங்கச்சி சொல்கிறார், ஒரு சத்தம் போட்டாலா இல்லையோ ஓடியே போச்சு என்று சொல்லி வைத்து விட்டார்கள். தினசரி அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வேண்டும். முத்திரை நாளுக்கென்று, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவின் என்ன செய்யாதீர்கள், துக்கப்படுத்தாமல் வாழ்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய புறா எங்கே தங்கியது? எங்கே வந்து அது அந்த அடைக்கலான் குறி தங்கி இருக்கிறது? தொடர்ந்து பார்த்தீங்களா? உங்களுக்கு கூட்டை தொடர்ந்து பாருங்களேன், அங்கே புறாவையும் காணும், அடைக்கலான் குறியை காணும். அது பறந்து போய்விட்டது. என்றைக்கோ போட்ட ஏச்சம் கூட கரைஞ்சி போய்விட்டது. அப்படி இருந்து வாழ்வது கூட அவைகள் நாங்கள் தங்குவதற்குரிய வாசஸ்தலம் என்று அந்த அடைக்கலான் குருவிகள் வர வேண்டும் ஐயா. மை சோல் வில் ட்ரஸ்ட் காட். என்னுடைய ஆத்மா இளைப்பாறலே அவரிடத்திலே காணும். அவர் கட்டிற அந்த வாசஸ்தலத்திலே மை சோல் வில் ஃபைண்ட் ரெஸ்ட் இன் ஹீம். ஏதோ ஒரு டிரான்ஸ்லேஷனை அவர் சொல்லும்பொழுது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஹியர் தட். மகிழ்ச்சி அடைந்தேன். உங்கள் ஆத்மாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறலை காண்பீர் என்று சொல்லி நானே வாங்கி நானே இளைப்பாறலை கண்டுபிடிப்பதை போல் தோன்றுகிறது அல்லவோ? அப்படி இல்லாமல் when God will the church, தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை கட்டுவார் என்றால் மை சோல் இருக்கிறதே, என் டர்மாயில் இருக்கக்கூடிய குழப்பமான ஏராளமான புயல்களை சந்தித்து அந்த ஆத்மா will find rest in him. அவரிடத்தில் இளைப்பாறலை காணும். நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் கம் டு மீ, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வந்தாலே போதும். எல்லாம் எளிதையா. புதிய உடன்படிக்கை வாழ்க்கை என்று சொல்வது சொல்ல முடியாத பேரானந்தம். என்ன பேரானந்தம்? சொல்ல முடியாது பேரானந்தம். உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறதே சொல்லுங்கள். வாசஸ்தலங்கள், வெறும் வாசஸ்தலங்கள், உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. தேட் இஸ் அவர் சர்ச். நம்முடைய சபை அப்படி திகழ வேண்டும். கர்த்தர் வரப்போகிற நாட்கள் வெகு சீக்கிரம் வந்துவிட்டது. மணவாளன் ஆயத்தமாய் வருகின்ற நேரத்தில் மணவாளன் வரும்பொழுது மணவாட்டி அலங்கோலமாய் இருந்த என்ன பிரயோஜனம்? அவள் தன்னை நன்றாய் உடுத்தி ஆயத்தம் பண்ணி அவள் ரெடியாக இருந்திருக்க வேண்டும். கல்யாண நாள் வரும்பொழுது பெர்மனண்டாய் பறந்து சென்று விடுவோம். அவரோடு என்ன செய்விடுவோம்? பறந்து சென்று விடுவோம். அவரோடு நிரந்தரமாய் நித்திய காலமாய் வாசம் செய்கிற அந்த பங்கைத்தான் சபை எல்லோருக்கும் போதிக்கிறது. இந்த சிறுபிள்ளைகளுக்கும் போதிக்கிறது. இந்த சிறுபிள்ளைகளை வஞ்சனை செய்யாதீர்கள் வாலிபர்களே. இந்த வாலிபர்களுக்கு வஞ்சனை செய்யாதீர்கள் பெரியோர்களே. உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல வாசஸ்தலத்தை காண்பித்து பழக்குவீங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு இன்பமானது என்பதை காட்டுங்கள். நான் கேட்ட வார்த்தைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
இந்த ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்திலே மிக பிரதான மகிழ்ச்சியையும் பரவசத்தையும் உற்சாகத்தையும் ஒரு வாஞ்சையையும் நமக்குள்ளே ஆவியானவர் உண்டு பண்ணி இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அப்படித்தானே? எல்லாருக்கும் அது மகிழ்ச்சியா? நீங்க வந்திருக்கிறதால நீங்க வந்திருக்கிறதால ஆமாங்கிறாங்க. அவ்வாறு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கூட இந்த நாளிலே அதிகமாக உற்சாகப்படுத்தப்பட்டேன். நான் கட்டுவேன் சபையை, நான் கட்டுவேன் என்ற அந்த வார்த்தை அதிகமான உற்சாகத்தை தந்தது. பாபிலோன் மன்னிக்கவும், பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாபேல் கோபுரத்தை கட்டினார்கள். அது தங்களுக்கு பேருண்டாகும்படிக்கு அதை கட்டினார்கள். ஆனால் தேவன் அவருடைய பாஷைகளை சிதறடித்து அதை தாறுமாறாக்கி அவர்கள் கட்டுகிறதை நிறுத்தினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவர் அவ்வாறான ஒரு காரியத்தை தான் காட்டினார். சபையிலே வந்திருக்கக்கூடிய நாங்கள் சபையை நாங்கள் கட்ட வேண்டும், சபை பரிசுத்தத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் எல்லாம் எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. அது அது மிகப்பெரிய ஒரு சொன்னதை போல் ஒரு 40-50 வெயிட்டை அப்படியே தூக்கி தலையில் வச்சு அதை சுமக்கிறத போல் அது மிகப்பெரிய ஒரு பாரமான ஒன்றை போல் இருந்தது. அவ்வாறு நாங்களே அதை எங்களுடைய இந்த ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதலை இல்லாவிட்டால் தேவனுடைய வீடாய் எங்களுடைய சுயபலனை கொண்டு, எங்களுடைய சுயஞானத்தை கொண்டு, எங்களுடைய சுய ஒரு வைராக்கியத்தை கொண்டு நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அதை முற்படும் பொழுதெல்லாம் அது அந்த பாபேல் கோபுரத்தை போன்றே அது எல்லாமே அந்த காரியங்கள் பாஷைகளை தேவன் தாறுமாறாக்கும் பொழுது ஒருவர் பேசுவது ஒருவருக்கு புரியாமல் கட்டுகிறதே நிறுத்திவிட்டதை போன்று சபையினுடைய வளர்ச்சி எல்லாம் அது தொடர்ச்சியாக அது நாளுக்கு நாள் அது பாடுகளை ஏற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைந்து வருகின்ற அந்த வாழ்க்கையிலே தேவன் என்ன பேசுகின்றார் இன்று அவருடைய சத்தம், நம்முடைய சத்தம் அது நிச்சயமாய் அது தேவனுடைய சபையை கட்ட முடியாது. ஆனால் தேவன் பேசுகின்ற சத்தம், நம்முடைய சத்தம் எல்லாம் நமக்கொண்டு ஒரு நியாயம் இருக்கும், நமக்கொண்டு ஒரு நீதி இருக்கும். நான் செய்தது சரி, நான் நடந்து கொள்ள சரி, நான் ஒரு விசுவாசியாக இருந்து நான் இப்படி வாழ்ந்தால் சரி, இப்படி நடந்தால் சரி என்று அவ்வாறான சில நீதிகளை வைத்துக்கொண்டு, சில வாழ்க்கை முறைகளை வைத்துக்கொண்டு ஒரு சபையை கட்டிவிட முடியும் என்று நினைக்கின்ற அந்த வாழ்வெல்லாம் அது நிச்சயமாய் அந்த வாழ்க்கை அந்த பாபேல் கோபுரத்தை போலவே அது எல்லாமே தாறுமாறாய் போய்விடக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அது எந்த காலத்திலேயும் வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஒரு சிறு எழுத்தினுடைய உறுப்பு கூட அது அழியாது என்ற அந்த வார்த்தையினுடைய நிச்சயம் அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே ஒரு உற்சாகத்தை தந்தது. மோசே கட்டும்படி சொன்னார், சாலமோனை கட்டும்படி சொன்னார். ஆனால் அதெல்லாம் அவர்கள் கட்டின ஆலயங்கள் எல்லாம் சத்துருக்களினாலே அது எரிக்கப்பட்டது, அது அழிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகின்ற நான் கட்டுகின்ற சபை அது பாதாளத்தின் வாசல்களோ எந்த அதிகாரங்களோ வல்லமைகளோ எதுவுமே அதை மேற்கொள்ள முடியாது, எதுவுமே அதை அழிக்க முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சரீரமான ஆண்டவருடைய சபையை அவர் கட்டுகின்ற அந்த வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, எந்த அளவுக்கு பெரிய பாதுகாப்பு, அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே இன்றைக்கு அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சபையை கட்டி கொண்டிருக்கின்றார். ஒரு வீட்டை ஒரு கொத்தனார் இல்லை மேசன் அதை கட்டுகிறார் என்றால் அதற்கு வேலை செய்கின்ற சித்த அளவில் முட்டாள் என்று சொல்லக்கூடிய கூலியாள் இருப்பாங்க. அவர்களிடத்திலே கல்லை கொண்டு வா,
கலவையை கொண்டு வா, சிமெண்டை கொண்டு வா, தண்ணி கொண்டு வா, கரண்டியை கொண்டு வா என்று ஒன்றை சொல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் கொண்டே கொடுப்பார்கள். கொடுக்கும் பொழுது அந்த மேசன் அதை கட்டி கொண்டு போவார். ஆண்டவர் சொன்ன நான் சபையை கட்டுவேன் என்று இந்த புதிய ஏற்பாட்டிலே அவர் சொல்லும் பொழுது அவர்களிடத்திலே அவர் அதை கட்டுகின்றார். ஆனால் அதை கட்டுவதற்கு எங்களிடத்திலே அவர் ஒன்றை கேட்கின்றார். அது கேட்கின்ற அதுதான் ஆரம்பத்திலே சகோதரன் ஜார்ஜ் மத்திய சகோதரன் பேசினதை போன்று சிறுமைப்படு, அதாவது மனத்தாழ்மையாய் நடந்து கொள், மனத்தாழ்மையாய் நடந்து கொள், அதை கொண்டு வா என்னிடத்திலே. ஆவியிலே நொறுங்குண்ட வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்குள்ளே உன்னை ஒப்பு கொடுக்கின்ற அந்த காரியத்துக்குள்ளே உன்னை அதுக்குள்ளே ஆயத்தப்படுத்து. என் வசனத்தை கேட்கும் பொழுது அதை மிக பயபக்தியோடு, அதை நடுக்கத்தோடு, தேவன் பேசுகின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதை மிகுந்த பயத்தோடு அதை கேட்டு வாழ்க்கையிலே கீழ்ப்படியக்கூடிய அந்த ஒரு ஆவி, அந்த ஒரு மனநிலையை உனக்குள்ளே வைத்துக்கொள். இதையெல்லாம் வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த மேசன் அதையெல்லாம் அவர் நம்மிடத்தில் கேட்கும் பொழுது அவர் அந்த வீட்டை கட்டி எழுப்புவதை போன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் எங்களிடத்திலே அவர் உண்டு பண்ண விரும்புகின்றார். இதை அவர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்குத்தான் இந்த சபை விடுதல் சகோதரன் சொன்னதை போல அழகு சாதன நிலையம், அதாவது அழகுபடுத்தக்கூடிய அந்த நிலையத்திலே வந்து அவர்கள் தங்களை அலங்கரிப்பதை போன்று இந்த சபையிலே வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அங்கே தேவன் அழகுபடுத்த விரும்புகின்றார். அந்த அழகுள்ள பிள்ளைகளாக மாற்ற விரும்புகின்றார். அப்படிப்பட்ட அந்த அழகுதான் இங்கே நாம் கேட்ட அத்தனை வார்த்தைகளைப் போல சபை நம்மை தேவனுடைய சாயலாக அழகுபடுத்துகின்ற வாசஸ்தலம், அதாவது ஆண்டவர் தங்குகின்ற அந்த ஆலயம். இப்படிப்பட்ட ஒரு சபையிலே தேவன் வாசம் என்கின்ற வாழ்க்கை அது அற்புதமான, ஆச்சரியமான, பரவசம் ஊட்டக்கூடிய ஒரு மகிமையான சுவிசேஷமாகவே இந்த கால வேளையிலே இந்த சுவிசேஷத்தை அங்கே நான் அப்படியே அது ஜீவ தண்ணீரை அப்படியே அள்ளி பருகுவதை போன்று அந்த வார்த்தைகளெல்லாம் அப்படி என்னுடைய உள்ளத்துக்குள்ளே அதை உள்வாங்கி என்னுடைய இருதயத்தை நிரப்பும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே செயல்பட்டார். ஆத்மா அமைதியாய் இளைப்பாறுதலிலே அங்கே தேவனுடைய சமூகத்திலே இயேசு படகிலே அவர் அந்த புயல் காற்றிலும் அவர் உறங்கி கொண்டிருந்தார். அதாவது அவர் நல்ல இளைப்பாறை கொண்டிருந்தார். ஆனால் சீசர்களோ பதட்டப்பட்டார்கள், கலக்கமடைந்தார்கள், முறுமுறுத்தார்கள், பயப்பட்டார்கள். ஆனால் அவ்வாறான சூழ்நிலைகளிலே அதே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்த இயேசு அவர் அமைதியாயிருந்தார், இளைப்பாறி கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இயேசு அதை கற்றுக் கொடுத்தார். அவர் இறையாதே, அமைதியாயிரு, அமைதலை சீசர்களுக்கு அவர் உண்டு பண்ணினார், அமைதியான வாழ்க்கையை உண்டு பண்ணினார். அவ்வாறான சூழ்நிலைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கத்தக்கதற்கு ஏதுவாக ஆண்டவரே வந்து நம்மிடத்திலே வந்து இளைப்பாறுகின்ற இந்த வாசஸ்தலம் என்பது தேவன் தெரிந்து கொண்ட, என்னை அவ்வாறு தெரிந்து கொண்டிருக்கின்றார் என்றால் அது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். எந்த ஒரு விலைக்கிரயமும் நான் கொடுக்கவில்லை, ஒன்றுமே நான் செய்யவில்லை. ஆனால் தேவன் அங்கே என்னிடத்தில் வந்து மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குமோ, தேவன் வாசம் செய்வாரோ என்ற அந்த பழைய உடன்படிக்கையினுடைய கேள்விக்கு புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நாங்கள் வந்து வாசம் செய்வோம், நாங்கள் வந்து உங்களோடு ஒன்றாயிருப்போம், என் சபையை நான் கட்டுவேன். இப்படிப்பட்ட ஒரு நித்திய நம்பிக்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே கொடுத்தார். மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இளைப்பாறுதலோடு இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டாள். மார்த்தாள பற்பல வேலைகளிலே அவள் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும் என்றெல்லாம் அங்கே குழப்பம் அடைந்து கொண்டிருந்தாள். ஆனால் இயேசு அமர்ந்திருக்கின்ற அந்த வாழ்க்கையிலே நாங்கள் இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது அவர் எங்களிடத்திலே இளைப்பாறை கொண்டு அவருடைய வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு போதிப்பார், அதை வெளிப்படுத்துவார். அப்போது நாங்கள் வாழ வேண்டிய வழிகளை எல்லாம் நாங்கள் காண முடியும். ஆகையால் இயேசு வந்து எங்களிடத்திலே தங்க வேண்டும். இந்த இடம் ஆண்டவருடைய வாசஸ்தலமாய் எப்போதும் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இன்னும் நம்ம எப்படி அழகுபடுத்த முடியும், தேவனுக்குள்ளே எப்படி மாற முடியும் என்றெல்லாம் நாங்கள் ஆழமாக சிந்தித்து கொண்டு செல்ல முடியும்.
சகோதரர்கள் இந்தியாவிலிருந்து வருகின்றார்கள் என்று தெரிந்து அவர்களுக்குரிய ஆயத்தங்களை என்னென்ன செய்ய வேண்டுமென்றெல்லாம் 2 மாதத்திற்கு முன்பே நான் யோசித்து இந்த வீட்டிலே சில ஆயத்தங்களை எல்லாவற்றையும் செய்து கொண்டு கடைசி கட்டம் வரைக்கும் அவர்கள் வந்து கடைசியிலே வந்து அந்த ரூமுக்குள்ளே போகும் வரைக்கும் நான் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் பார்த்து எல்லாம் செய்து விட்டேன் என்று நான் அவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இரவு 12 மணிக்கு நான் தூங்க போகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தேன், இன்னும் 1-2 குறைகள் இன்னும் இருக்கின்றதே, அது செய்யவில்லையே என்று அதை அவ்வாறு உணர்ந்தேன். அது என்னென்றால் அவர்கள் வந்து அதுக்குள்ளே அந்த இடத்திலே வாசம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தேவை என்கின்றதை அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்திலே அதை காணக்கூடிய ஒன்றை போன்று தேவனும் அவ்வாறு நம்மத்திலே வாசம் செய்கின்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது நிச்சயமாய் அவருக்கு என்ன பிரியம், அவரை போன்ற சாயல் எனக்குள்ளே எப்படி இருக்கின்றது, என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கின்றது, சிந்தனை எப்படி இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்கின்றதை இன்னும் அதிகமாக கண்டு நாம் நம்மை அழகுபடுத்த முடியும். அதுவே எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு இளைப்பாறுதலை தந்து ஆண்டவர் நம்மளை இளைப்பாறுகின்ற ஒரு ஸ்தலமாய் நாம் மாற முடியும்.